நம் கரங்களை பரிசுத்த வேதாகமம் எடுத்து வேதாகம பகுதியை வாசித்த அதே பாகத்தை நம்ம வாசித்து இந்த நாளுக்கென்று செய்தி நேராக கடந்து போகலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 ஒரு சில வசனங்கள். மத்தேயு 17ஆம் அதிகாரம் வேதத்துல திருப்ப முடியாதவர்கள் ஸ்கிரீன்ல இருக்குது, பார்க்கலாம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி ஒரு உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். ஆமென். இது சரியா எப்ப நடக்குதுன்னா 6 நாளைக்கு பின்பாக அப்படின்னு சொன்னா இன்னொரு வேற வார்த்தைகளை சொன்னா 7வது நாள் சொல்லலாம். எதுக்கு 6 நாளைக்கு பின்பதாக அப்படின்னு சொன்னா, நீங்க பின்னோக்கி 16ஆம் அதிகாரத்தை போனீங்க சொன்னா 16ஆவது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து தன்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் கொஸ்டின் கேட்பார். அந்த நிகழ்விலிருந்து 6 நாட்களுக்கு பின்பதாக, அதாவது 7வது நாள்ல அந்த நிகழ்விலிருந்து, அந்த நிகழ்வு பேதுருவுக்கு அவர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்லி பரலோகத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. அதுல இருந்து 7வது நாள் மீன்ஸ் இது 7 சபை காலத்துக்கு அடையாளமா இருக்குது. பேதுரு தான் முதல் வெளிப்பாட்டை பெந்தகோஸ்தே நாள்ல சொன்னாரு இல்லைங்களா. இவர் தான் இயேசு கிறிஸ்து நாமத்தை குறிச்சியும் பாவ மன்னிப்பை குறிச்சும் பேதுருக்கு தான் ஃபர்ஸ்ட் ரெவலேஷன் கிடைச்சு இல்லைங்களா. நமக்கு அது ஒப்பிடலாமா இல்லைங்களா? ஒப்பிடலாமா? அப்ப பெந்தகோஸ்தே நாள்ல இருந்து 7வது நாள் இந்த நாள் விசுவாசிக்கிறீங்களா? அவர் மறுரூபமானார். கிறிஸ்துடைய சரீரம் மறுரூபமாச்சு. கிறிஸ்துவின் சரீரம் என்னவா இருக்குது? சபையா இருக்குது. நம்ம மறுரூபத்துக்குள்ள போக போறோம். இதுக்கு அடையாளமா இருக்குது. நம்ம பின்பதாக ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்க போறோம் இந்த நாள்ல. ஏன்னா ஏன் அதை எடுத்தேன்னு சொல்லி நம்ம முன்பதாக ஏன் இந்த பாட்டை எடுக்கிறேன்றத நான் சொல்றேன். நம்ம ஈவனா பாடுகளின் வாரத்துக்குள்ளாய் கடந்து போக போறோம் இல்லைங்களா. பேஷன் ஆஃப் த வீக், கிறிஸ்துவுடைய பாடுகள் வாரத்துக்கு ஈஸ்டர் நோக்கி கடந்து போக போறோம். வருஷம் நம்ம என்ன பண்ண போறோம்? ஈஸ்டர் குறிச்சி செய்திகள்லாம் எடுப்போம். இந்த வருஷம் அதை நோக்கி நம்ம கடந்து போய் இன்னும் இந்த நாள்ல இந்த வருஷத்துல தேவன் இன்னும் அதிகமான வெளிப்பாடுகளை தேவன் கொடுப்பாரு அப்படின்னு நம்ம நம்புறோம். அதை நோக்கி பார்த்து காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆமென். சரி, அது இங்கிருந்து தொடங்கலாம்னு நினைக்கிறேன். இங்கிருந்து தொடங்க நான் கரெக்டா நினைக்கிறேன். ஏன்னா இந்த கடைசி வாரம் ஒயிட் மவுல் ரைடா இருக்குது. அந்த குருத்தோலை ஞாயிறு தான் அந்த கடைசி வாரம் இருக்குது. ஆனா அதுல இருந்து கொஞ்சம் பின்னாடி ஸ்டெச் போனோம்னு சொன்னா இங்கதான் இயேசு கிறிஸ்து மரணத்தை குறிச்சு போக்கஸ் பண்றாரு. இந்த இடத்துல இருந்து அவருடைய மரணத்தின் பாடுகள் ஸ்டார்ட் ஆகுது. அவர் மைண்ட்ல படத்தின் பாடுகள் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் குருத்தோலை ஞாயிறு அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகி அந்த வாரம் முழுசும் பேஷன் வீக் அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னு சொன்னா பாடுகளின் வாரம் சொல்லப்படுது. அதை தொடர்ந்து கிறிஸ்துவ மரித்து அடக்கம் உயிர்த்து எழுந்து எடுத்துக்கொள்ளப்படுறார். இதான் லாஸ்ட் வீக் உடைய ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமுக்கான அஸ்திபாரம் இந்த இடத்துல இருக்கிறதா நான் நம்புறேன், விசுவாசிக்கிறேன். இங்க நம்ம பார்க்கலாம். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க, அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். டிரான்ஸ்பிகர்டுன்னு சொல்லப்படுது. இந்த டிரான்ஸ்பிகர்டுக்கான வார்த்தையோட அர்த்தத்தை நான் எடுத்து பார்க்கும்போது மெட்டாமார்பியோ அப்படின்னு சொல்லப்படுது. அப்படின்னு சொன்னா டு சேஞ்ச் இன்டு தி அனதர் ஃபார்ம். இந்த ஃபார்ம்ல இருந்து இந்த ஃபார்ம், இந்த சரீரத்துல இருந்து இந்த சரீரம் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கிறோம். பாடிஸை குறிச்சு, சரீரங்களை குறிச்சு செய்தியில பார்த்துருக்கிறோம். இந்த சரீரம் 16 வகையான மூலக்கூறுகளால எலிமெண்ட்ஸால உருவாக்கப்பட்டிருக்குது. பூமியில இருக்கிற 16 வகையான எலிமெண்ட்ஸ் தனிம ரசனையில உண்டாக்கப்பட்டிருக்கு. ஆனா இதை தாண்டி ஒரு ஹெவன்லி பாடி இல்லைங்களா, ஹெவன்லி பாடியில இம்மார்டல் பாடிக்குள்ள ஒரு மறுரூபமாக்கப்படுறார் ஜீசஸ். அதுதான் காரியம். கடைசியா சபையும் கூட, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையும் கூட அவ்விதமாய் மாற போகிறது என்பதற்கு அது முன்ன அடையாளமா இருக்கு. அதான் இதுக்கான அர்த்தம். மெட்டாமார்பியோன்னு சொல்லப்படுது. டு சேஞ்ச் இன்டு தி அனதர் ஃபார்ம், டு டிரான்ஸ்ஃபார்ம், டு டிரான்ஸ்ஃபிகர் அப்படின்னு சொல்லப்படுது. கிரைஸ்ட் அஃபியர் வாஸ் சேஞ்ச்ட் அண்ட் வாஸ் resplendent with the divine brightness on the mount of the transfiguration. அப்படின்னா மறுரூப மலைன்ற ஒரு மலை இல்ல, அந்த மலையில ஒரு மறுரூபமாக்கப்பட்டதுனால அது மறுரூப மலை சொல்லி அழைக்கப்படுது. விசுவாசிக்கிறீங்க? அதை குறிச்சு நம்ம பார்க்க போறோம். அடுத்த லைன் பாருங்க. அப்பொழுது மோசையும் எலியாவும் அவரோடு கூட பேசுகிறவர்களாக அவர்கள் காணப்பட்டார்கள். இப்போ இன்னொன்னு, மறுரூபமாக்கப்பட்டது மட்டும் இல்லாம 2வது 6th டைமென்ஷன் பீயிங்ஸ் அவங்க எல்லாமே என்ன பண்றாங்க சொன்னா 1 2 3 4 டைமென்ஷனோட கனெக்ட் ஆகுறாங்க இல்லைங்களா. அப்படின்னு சொன்னா ஹெவன்லி பீயிங்ஸ், வானவர்ல இருக்கிற பரலோகவாசிகளும் பூமியும் கனெக்ட் ஆகுற அந்த சூழ்நிலை எங்க நடக்குதுன்னு சொன்னா ஒரு மலையில நடக்குது. அது என்ன மலையா இருக்குது? மவுண்ட் டிரான்ஸ்பிகரேஷன், மறுரூப மலைன்னு சொல்லப்படுது. இந்த மலைன்னு சொல்லி பூமிக்குரிய பெயர்களால் அந்த மலை அழைக்கப்படல பைபிள்ல இல்லைங்களா. அதே போல இங்க நமக்கு இந்த நாள்ல 7வது சபை காலத்துல இங்க ஒரு மலையில அப்போற்பட்ட ஒரு ஈவென்ட் நடந்திருக்குது. அதை குறிச்சு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இல்லைங்களா. சன்செட் மலையில ஒரு காரியம் நடந்திருக்குது. சன்செட் மலையில ஒரு நபர் அங்க கொண்டு போகப்பட்டார் இல்லைங்களா. சாட்சிகளை கொண்டு போகப்பட்டாங்களா இல்லைங்களா. ஒரு வெண் மேகம் வந்துச்சு. நம்ம அதை குறிச்சு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதை தொடர்ந்து இது எப்படி அங்க கனெக்ட் ஆகுதுன்றத குறிச்சு நம்ம பார்க்க போறோம். விசுவாசிக்கிறீங்களா? அடுத்தது பாருங்க. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசைக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றார்.
மீன் அப்போ இங்க என்ன பண்ண சொன்னா ஒரு செமினரி ஆரம்பிக்கணும்னு சொல்லி பேதுரு நினைச்சாரா, தீர்க்கதரிசி விதமா தான் சொல்றாரு இல்லைங்களா. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கு, இதே ஒரு ஸ்தாபனமா மாத்திரலாம் இல்லைங்களா. ஒரு மனுஷனும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஸ்தாபனமா மாத்திடுவாங்க இல்லைங்களா. லுத்தரன்ஸ் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு அவங்க என்ன பண்ணாங்க, ஸ்தாபனமா மாத்திட்டாங்க. பெண்டிகாஸ்டல்ஸ் வந்து மெத்தோடிஸ்ட் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு ஸ்தாபனமா மாத்திட்டாங்க. வேர்ல்டு மூவ் ஆகுறது என்ன பண்ணல, அவங்க அடையாளம் கண்டு ரெகனைஸ் பண்ணல. வேர்ல்டு மூவ் ஆகிட்டே போயிட்டே இருக்கும், அதை நோக்கி தான் நம்ம போகணும்னு சொன்னா அங்கேயே ஸ்டே ஆகக்கூடாது, மலையில ஸ்டே ஆகக்கூடாது. கிறிஸ்து எருசலேமை நோக்கி போக வேண்டியவராக இருக்கிறார், அவர் பாட நோக்கி போக வேண்டியவராக இருக்கிறார். இல்ல இங்கே தங்கிடலாம்னு சொல்லி சொல்லப்பட கூடாது இல்லைங்களா. அப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஓரளவுக்கு தேவன் அந்த எக்ஸ்பீரியன்ஸை பெற்றுக்கொண்டு அனதர் எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள வார்த்தை கொடுக்குற அனதர் எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள கடந்து போகும். ஆமே. அப்ப அடுத்தது பாருங்க, அடுத்த லைன், அடுத்த காரியம் காண பாருங்க. இப்போ என்ன நடக்குது, அவன் பேசுகையில் இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்களை நிலையிட்டது. திரும்ப மேகம் வந்திருக்குதா இல்லைங்களா. இது வந்து யாத்திரையின் இரண்டாவது செய்தியாளன் யாரு, யாத்திரையின் இரண்டாவது செய்தியாளன் கிறிஸ்து. முதலாவது செய்தியாளன் யாரு, மோசஸ். மூன்றாவது செய்தியாளன் யாரு, தீர்க்கதரிசி இல்லைங்களா. அந்த முதல் 2 செய்தியாளர்கள் பெற்ற அனுபவம் மூன்றாவது செய்தியாளனுக்கும் மூன்றாவது சபை மூன்றாவது யாத்திரைக்கும் 3 அடையாளமா இருக்கு இல்லைங்களா. முதல் செய்தியாளனும் மேகத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளப்பட்டார் இல்லைங்களா. அவர்கள் தேவதூர்களை சந்தித்தார். அங்க என்ன பண்ணாங்க, தேவனால வந்து என்ன பண்றாரு, அங்க ஒரு பிரமாணத்தை பெற்றார், கட்டளைகளை பெற்றார் இல்லைங்களா. 2வது யாத்திரையில கூட கிறிஸ்து உள்ள போய் மரணத்தை குறிச்சு என்ன பண்றா, பேசிக் கொண்டிருந்தார்கள். வசனம் வாட்சிருப்போம் நம்ம, அவரோட மரணத்தை குறிச்சு பேசிக் கொண்டிருந்தார்கள் சொல்லி அந்த ரகசியத்தை பாக்குறோம். மீன்ஸ் என்ன சொன்னா, புதிய உடன்படிக்கையின் அடையாளத்தை குறிச்சு, புதிய உடன்படிக்கை என்னோட ரத்தம் தான் புதிய உடன்படிக்கையின் அடையாளமாய் இருக்குதுன்னு சொல்லி கிருபையின் பிரமாணம் அங்க திறக்கப்படுது. 3வது இந்த நாட்கள்ல மீண்டும் ஒரு தீர்க்கதரிசி மேகத்துக்குள்ள புறப்பட்டு உலகம் முழுசும் உலகத்தோட்டத்துல மறைவார்ந்த எல்லா ரகசியத்தையும் முழு மீட்பின் திட்டத்தையும் 7 முத்திரைகளா அவர் கொடுக்கப்படுது. இதே அனுபவம் தான் இந்த நாள்ல நம்ம பார்க்க போறோம். இருக்குங்களா, விசுவாசிக்கிறீங்களா. அப்போ இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று இல்லைங்களா. மீண்டும் இவருக்கு செவி கொடுங்கள் சத்தம் உண்டாச்சு இல்ல. இதே முதலாவது யாத்திரையில கூட நீ மேகத்துக்கு வா அப்படின்னு சொல்லி தேவன் ஒரு காரியத்தை சொன்னார். என்ன எதுக்காக சொன்னார் சொன்னா, ஜனங்கள் உன்னை விசுவாசிக்கும்படி மேகத்துல உன்னை என்ன பண்றேன், நான் சந்திப்பேன். அப்போ ஜனங்கள் செய்தியாளர் விசுவாசிக்கும்படிக்கு இந்த அடையாளம் காணப்பட்டுச்சு. அதே போல 2வதுல கூட இவருக்கு செவி கொடுங்கள், இவர் தான் நேசகுமாரன், இவர் தான் அவர் அப்படின்னு சொல்லி காணப்பட்டுச்சு. 3வது யாத்திரையில கூட ஒரு மேகம் வந்திருக்குது, அந்த மேகத்துக்குள்ள தீர்க்கதரிசி போயிருக்கிறார். இந்த அடையாளம் தான் நமக்காக அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசியோ செய்தியாளனை விண்டிகேட் பண்ணுது இல்லைங்களா, விண்டிகேஷன் பண்ணுது இல்லைங்களா. இதை தான் நம்ம பார்க்க போறோம். ஜெபிக்கலாமா, கண்களை மூடலாமா. கிருபையின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் கூட நன்றி. இந்த நாள்ல கூட மீண்டும் ஒரு சியாய் பிள்ளைகளாய் நாங்கள் வார்த்தையோடு கூட ஐக்கியப்படி வந்திருக்கிறோம். மீண்டுமாய் கர்த்தாவே, எங்களுக்கு ஒரு முன் அடையாளமாய் ஒரு தீர்க்கதரிசி மேகத்துக்குள்ளாய் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்ப அது எங்களை அடையாளப்படுத்துது. தீர்க்கதரிசி சொல்லுகிறார், அதை நம்மை பிரதிநிதித்துவப்படுத்துகிறதா இருக்குதுன்னு சொல்லி நாங்களும் கூட ஒரு நாள்ல கர்த்தாவே எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறோம். மேகம் வந்திருக்கிறது. முதலாம் யாத்திரையில வந்துருது, 2வது யாத்திரையில வந்திருக்கிறது, 3வது யாத்திரையிலும் கூட கர்த்தாவே வந்திருக்கிறது ராஜா. அது வரும்போது ஒரு பின்மாறியானது இருக்க போகுது. பின்மாரியை கொண்டு வருகிறது. அதே போல இந்த மேகம் இயற்கைக்கு மேம்பட்ட வரும், இயற்கைக்கு மேம்பட்ட ஒரு பின்மாரியை கொண்டு வந்திருக்கிறது. அதற்காக கூட நன்றி. இந்த நாள்ல நீ பேச போற காரியங்களுக்காக நன்றி. இந்த செய்தியாளர் இன்னொரு அடி கூட எங்களை மேகத்தை நோக்கி ஈர்க்கட்டும் ராஜா. பலப்பட்டும், அதுல டிவைன்லி அட்மாஸ்பியர் உண்டாகட்டும், அதுல டைனாமிக்ஸ் உண்டாகட்டும். அந்த மிகப்பெரிய காந்தமானது எங்களை மேகத்துக்குள்ள இழுக்கட்டும் ராஜா. பலப்படுத்தும் ஆசீர்வதிங்க இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமென். நம்ம அப்படியே உட்காரலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே கடந்து வந்த யாவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. அல்லேலூயா. ஆசீர்வதிக்கிட்டோம் சகோதர சகோதரி. இதனால ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நான் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். கவனிங்க நல்லா. இதுக்கான வேத ஆதார வசனம் மத்தேயு 17 தான். இதை திரும்பவும் தேவன் வந்து அடுத்த 2 இடத்துல இண்டிகேட் பண்றாங்க. 2 இடத்துல அடுத்தடுத்த வசனங்களை இண்டிகேட் பண்றாரு. அந்த வசனங்க அந்த இடத்த நான் காட்டுறேன் பாருங்க. என்ன நடக்குது பாருங்க. அடுத்த 2 இடத்துல லூக்காவுல திரும்பமா சரி மார்க்ல திரும்ப இதை இண்டிகேட் பண்றாரு. இண்டிகேட்னா என்னங்க, ரூபகரப்படுத்துறது, விட்னஸ் பண்றது. அடுத்தது இந்த காட்சியை பார்த்த யோவான்ற பேதுரு எகைன் தன்னுடைய நிருபத்துல இதை ஃபோக்கஸ் பண்றாரு. இதை நம்ம அதிகம் வாசிக்க மாட்டோம். இதை வாசிச்சுட்டு நான் தொடங்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு சின்ன சின்ன காரியங்களை காட்டலாம் நினைக்கிறேன். எதுக்குன்னு சொன்னா, இந்த செய்தியுடைய அஸ்திபாரமே இது தனிப்பட்ட செய்தி தான். இதோட அஸ்திபாரமே நெக்ஸ்ட் எதை நோக்கி நம்ம போனோம், எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம்னு சொன்னா, கிறிஸ்துடைய பாடுகளை குறிச்சு ஈஸ்டர் நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். அதை குறிச்சு நம்ம பார்க்க போறோம் இல்லைங்களா. ஃபுல் ஸ்டெச் அதை குறிச்சு நம்ம இருக்க போறோம். ஒரு சில வாரங்கள் அதை குறிச்சு நம்ம இருக்க போறோம் இல்லைங்களா. கிறிஸ்துடைய அந்த அவருடைய குதிரை, அது சரி, அந்த வெள்ளை கழுதையுடைய சவாரி,
அதை தொடர்ந்து அந்த வாரத்துல என்ன நடந்துச்சு, என்ன ஈவென்ட் நடந்துச்சு, அது எப்படி பார்ட் ஆஃப் த விஷனா இருந்துச்சு, இது எல்லாம் குறிச்சு நம்ம பார்க்க போறோம். விசுவாசிக்கிறீங்களா? பாருங்க இந்த வசனத்தை நான் இதுக்கான இன்னொரு விண்டிகேஷன் வேர்டை வாசிக்கிறேன். 2 பேதுரு 1வது அதிகாரம். 2 பேதுரு 1வது அதிகாரம் நமக்கு தெரியும். 2 பேதுருல 1வது அதிகாரத்துல எதை பாக்குறோம்? கள்ள தீர்க்கதரிசி இல்ல. 2 பேதுரு 1வது அதிகாரத்துல என்ன பாக்குறோம் தெரியலையா? 2 பேதுரு 1வது அதிகாரம் தான் ஒரு பிரமிடு, ஒரு பரிபூர்ண மனிதன் வளர்ச்சி. எங்க இருக்கிறோம்? ஒரு பரிபூர்ண மனித வளர்ச்சியுடைய பாகமே 2 பேதுரு 1வது அதிகாரத்துல இருக்கு இல்லைங்களா? இச்சையினான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களா இருக்கும் பொருட்டு அப்படின்னு சொல்லி பேதுரு ஒரு பிரமிட சொல்றார். 2வது அதை தாண்டி அந்த வசனத்தை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க, பைபிள்ல நான் காட்டுறேன். அது கீழே தான் இது வருது. 16வது அதிகாரத்துல பாருங்க, நாங்கள் தந்திரமான கட்டு கதைகளை பின்பற்றினவர்கள் அல்ல, அவருடைய மகத்துவங்களை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவர் கம்மிங்க குறிச்சு பேசுறார். கவனிங்க நல்லா. இந்த 2 பேதுருவை குறிச்சு நான் டீட்டெயிலா சொல்ல, முக்கியமா ஒரு மேஜரா 3 விதமான மலைகளையும் பிரமிடுகளையும் குறிச்சு பேசுறார். 2 பேதுரு நீ வாட்சி பாருங்க. ஒண்ணு இந்த பிரமிட் விசுவாசியே, இங்க விசுவாசிகளிடையே கிறிஸ்துவின் சரீரத்தை குறிச்சு பேசுறார். 2வது இந்த மவுண்ட் டிரான்ஸ்பிகரேஷன் இந்த பிரமிடை குறிச்சு பேசுறார். 3வது புதிய வானமும் புதிய பூமியில இருக்க போற அந்த பிரமிடை குறிச்சு பேசுறார். 3 பிரமிடு இருக்கா இல்லையா? ஒரு பரலோக மனவாளம் பூமிக்குரிய மனவாட்டின் வருங்கால ஏற்பட்ட செய்தி எத்தனை பேர் வாசிச்சிருக்கிறீங்க? அந்த செய்தியில தீர்க்கதரிசி சொல்லுவாரு, அங்க ஒரு பிரமிட் ஷேப்ல ஒரு நகரம் இருக்க போகுதுன்னு சொல்லி இல்லைங்களா? இத பேதுரு 2 பேதுருல பேசுறார். 3 பிரமிட்ஸ் 3 பிரமிட்ஸை குறிச்சு பேசுறார். நீ போய் வாட்சி பாருங்க, பைபிள்ல இருக்கும். ஆமென். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்றேன்னு சொன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். நான் பேசி ரீகால் பண்றேன். லாஸ்ட் வீக் நான் செய்தி ரொம்ப நேரம் இருந்தா ரீகால் பண்ணதுனால பிரதர்ஸ் ஒரு சில பார்த்துட்டு கடைசியில ரீகால் பண்ணவே இல்லை, எங்களுக்கு புரியலன்ட்டாங்க. நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு அந்த ஒரு சின்ன காரியத்தை எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆமென். கவனிங்களா, என்ன நான் பேச வரேன்னு சொன்னா, இந்த மறுரூபமலை காட்சியிலிருந்து தொடங்கி அவருடைய பாடுகள் தொடங்குறதா நம்ம பாக்குறோம் இல்லைங்களா? மறுரூபமலை காட்சி அப்படின்றது என்ன? ரொம்ப ஆழமான விஷயங்களுக்குள்ள ஒரு சின்ன நோட்டேஷன் மட்டும் தான் பாக்குறேன். நான் சின்ன லைன்ஸ் மட்டும் காட்டலாம்னு விருப்பப்படுறேன். இதோட அஸ்திபாரமே என்ன பேதுரு இங்க ஸ்டார்ட் பண்றாரு பாருங்க. நாங்கள் இயேசு கிறிஸ்துடைய வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். பேதுருடைய போக்கஸ் என்ன? சிஷ்யருடைய போக்கஸ் என்ன? கிறிஸ்து உயிர்த்தெழுந்தவர், உயிர்த்தெழுந்த வல்லமை அவருக்குள்ள இருக்குது. அதே போல வருகையானது ஒண்ணு இருக்கு போது, ஜட்ஜ்மெண்ட் ஒண்ணு இருக்கு போது. இதுதான் ஆதி பெந்தெகோஸ்தேல பிரதானமான செய்தியா போக்கஸ் பண்ணப்படுச்சு. கிறிஸ்து உயிர்த்தெழுந்து பரிசுத்தாய் நம்ம மத்தியில் ஜீவிக்கிறார். அவர் எவ்விதமா எழுந்து வெளியே போனார், அவ்விதமா அவர் வருகிறார்ன்றதான் அவரோட செய்தியா இருக்குது. மீன்ஸ் போக்கஸ் என்னன்னு சொன்னா, அவர் உயிர்த்தெழுந்து வல்லமையினால மீண்டும் வருகிறார். கம்மிங் தான் போக்கஸ் ஆயிருச்சு. அதான் திரும்ப இங்க வாசிக்கிற பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் உங்களுக்கு அறிவித்தோம். அதுதான விஷயம். அடுத்து பாருங்க, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிற சத்தம் உன்னதமான மகிமையில இருந்து அவருக்கு உண்டாகி, பிதாவாகிய தேவனால் அவர் கனத்தையும் மகிமையும் பெற்ற போது அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை கேட்டோம். யார் சொல்றாரு? இது யார் சொல்றா? உங்ககிட்ட தான் பேசணும். இந்த வசனம் உங்களுக்கு தான் வாசிக்க, தயவுசெய்து வாய் திறந்து பேசணும். இந்த காட்சியை பேதுரு ஏறக்குறைய இந்த காட்சி நடந்து 20-25 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப சபைக்கு எழுதும் போது பேதுருவ எழுதுறார். பேதுரு நீங்க பார்க்கும்போது எழுதுறாரு. அதுல சொல்றாரு, திரும்ப ஒரு 30 வருஷம் முன்னாடி இருந்த அனுபவம், 30 ஏறக்குறைய 20 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த அனுபவம், பேதுரு முன்னாடி இருந்த அனுபவத்தை சபைக்கு எழுதி காட்டுறார். நான் அந்த மலையில விட்னஸா இருந்தேன். அவர் சொல்ல வந்த முழு காரியமே, அவர் உயிர்த்தெழுந்த வல்லமையில இருக்கிறார், அவர் வருகிறார்னு சொல்லி கம்மிங்க போக்கஸ் பண்றார். மீன்ஸ் இன்னும் வேற வகையில சொன்னா 7th சீல போக்கஸ் பண்றார். சொல்லலாம் எப்படி? 7th seal is the coming of the Lord இல்லைங்களா? இததான் நான் எடுத்து 17வது அதிகாரத்துக்கு பொறுத்துறேன். 17வது அதிகாரம் என்னவா இருக்குன்னு சொன்னா, கம்மிங் ஆஃப் த லார்டா இருக்குது, கர்த்தருடைய வருகையா இருக்குது. இந்த 17வது அதிகாரத்தை திரும்ப எடுத்தாலும் வெளிப்படுத்தல் 10ல பொறுத்துறேன். நான் 10 வசனங்கள் அதிகமா நான் வாசிக்கல, நான் அந்த பாயிண்ட் மட்டும் உங்களுக்கு சொல்றேன். வெளிப்படுத்தல் 10வது அதிகாரம் என்னவா இருக்குது நமக்கு தெரியும். வெளிப்படுத்தல் 10 என்ன? கர்த்தருடைய வருகை. அதான் 7th seal இருக்குது. 7th seal குறிச்சு வெளிப்படுத்தல் 8வது அதிகாரம் ஒரே வசனம் தான் சொல்லப்படுது. வெளிப்படுத்தல் 8வது அதிகாரம் 1 வசனம் என்ன சொல்லுது? தயவுசெய்து எல்லாம் கவனிங்க. வெளிப்படுத்தல் 8வது அதிகாரம் 1 வசனம் என்ன சொல்லுது? பரலோகத்துல 7ஆம் முத்திரை உடைத்த போது ஏறக்குறைய பரலோகத்துல அரை மணி நேரம் அமைதல் உண்டாச்சுன்றாரு. தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? இந்த 7ஆம் முத்திரை அரை மணி நேரம் அமைதலை குறிச்சு என்ன சொல்றாருன்னா, வெளிப்படுத்தல் 10வது அதிகாரத்துல அந்த சிங்கம் கெர்ஜிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்த அந்த தூதனுடைய சத்தத்தின் பின்பதாக 7 இடிகள் வந்துச்சு இல்லையா? 7 இடிக்கு பின்பதாக தான் அந்த அரை மணி நேரம் அமைதலுடைய சத்தத்துடைய ரகசியம் இருக்குன்ற. வச்சிருக்கீங்களா? முக்கியமான பாயிண்ட்.
அப்போ இந்த 7வது முத்திரைன்றது பூமிக்கு அவரை கொண்டு வருகிறதா இருக்குது. அது ஆல்ரெடி நடந்துச்சு. மலைவுள்ள கவர்ச்சியில தீர்க்கதரிசி சொல்றாரு. வெளிப்படுத்தல் 10வது அதிகாரம் அது 3 வருடங்களுக்கு முன்பதாக ஹிஸ்டரியா இருந்துச்சு. இப்ப என்ன இருக்குது சொன்னா இது என்னவா இருந்துச்சு, அது நிகழ்வா மாறிடுச்சு. இது என்னவா மாறிடுச்சு, இது ப்ராஃபஸியா இருந்துச்சு, இப்ப ஹிஸ்டரியா மாறிடுச்சு. முன்னாடி ப்ராஃபஸி, வெளிப்படுத்தல் 10வது அதிகாரம் ப்ராஃபஸி, 60 வருஷம் முன்னாடி 70 வருஷம் முன்னாடி சரி 75 இயர்ஸ் முன்னாடி ப்ராஃபஸி, 61 வருஷத்துல ப்ராஃபஸி. அது ஆனா 63 வருஷத்துக்கு வரும்போது அது என்ன இருந்துச்சு, ஹிஸ்டரியா மாறிடுச்சு. ஆல்ரெடி ஆப்பன் நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்ற தீர்க்கதரிசி. அப்போ 7வது முத்திரை அப்படின்னா என்ன, சிம்பிளா சொன்னா அது அவரை பூமிக்கு கொண்டு வருகிறது. 7ஆம் முத்திரையுடைய பர்ஸ்பெக்டிவ்ஸ் வெவ்வேறு வடிவங்கள்ல இருக்குது. 7ஆம் முத்திரை கர்த்தருடைய வருகை, 7ஆம் முத்திரைன்றது எல்லாத்துக்கும் முடிவு, 7ஆம் முத்திரை நம்ம பாடி சேஞ்சிங் இருக்குது, 7ஆம் முத்திரை கலசங்களை முடிச்சு வைக்குது, பூமியை முடிச்சு வைக்குது. ஆனா இது எல்லாத்துலயுமே மெயின் போக்கஸ் என்னன்னு சொன்னா 7வது முத்திரை அவர் பூமிக்கு கொண்டு வருகிறது சொல்றாரு இல்லைங்களா. அப்போ 7ஆம் வெளிப்படுத்தல் 10வது அதிகாரத்துல இருக்கிற அந்த காட்சி அமைப்பை வருகையில கிறிஸ்து எவ்விதமா இருக்க போறாருன்றத அவர் பூமியில மாம்சத்துல இருக்கும் போதே பாடுக்கு போறதுக்கு முன்பதாகவே ஒரு ப்ரிவியூவா ப்ரீ ஷோவா அங்க ஸ்ரீஷர்களுக்கு காண்பிக்கப்பட்டுச்சு. அதான் மறுரூபமலையின் அனுபவம். இன்னும் வேறு வகையில சொன்னா அந்த மறுரூபமலையில இயேசுவுக்கு புத்திர சுவிகார நிகழ்ச்சி நடந்ததா தீர்க்கதரிசி சொல்றார். விசுவாசிக்கிறீங்களா? புத்திர சுவிகாரம்னா என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி நமக்கு ஓரளவு தெரியும் நமக்கு. அது என்னன்றதையும் நான் சொல்றேன், சிம்பிளா கவனிங்க. அப்போ அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பர்வத்தில் இருக்கு வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை நாங்கள் கேட்டோம். இதுதான் ஃபேக்ட். அப்போ திரும்ப நம்ம அந்த காரியத்துக்கு நம்ம போலாம். கவனிங்க நல்லா. இப்ப 17ஆம் அதிகாரம் சின்னதா நமக்கு தெரியும். நான் ஆல்ரெடி வர்ஷிப் டைம்ல கேட்டேன். நம்பர் 17 இஸ் 17வது நம்பர் எதுக்கு அடையாளமா இருக்குது அப்படின்னா வெற்றிக்கு அடையாளமா இருக்குது, விண்டிகேஷனுக்கு அடையாளமா இருக்குது. எதுக்கு அடையாளமா இருக்குது? விண்டிகேஷன், ரூபகரத்துக்கு அடையாளமா இருக்கு. 17வது நம்பர் எதுக்கு அடையாளமா இருக்குது? வெற்றி அடையாளமா இருக்குது. நீங்க 17வது அதிகாரத்துல தாவீது 17வது அதிகாரத்துல பார்த்தாதான் உங்களுக்கு தெரியும். 1 சாமுவேல் 17 அங்க விக்டரி இருக்கும். வெளிப்படுத்தல் 17 அந்த 17ன்றதுலதான் அவர் தீர்க்கதரிசியை உறுதிப்படுத்த 17 வெளிப்படுத்தல் 17 என்னங்க, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காராய் தீர்க்கதரிசிகள் சுவிசேஷம் அறிவித்தபடி 7வது சத்தத்தை எக்காலம் ஊதுகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும் என்று. அப்படின்னா தேவன் தீர்க்கதரிசியை விண்டிகேட் பண்ற காரியம் இல்லைங்களா. இன்னொன்னு 17 ஜட்ஜ்மெண்ட், டிவைன் ஜட்ஜ்மெண்ட்டை குறிக்குது. 3 விஷயங்கள் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. நம்பர் 17 இஸ் நம்பர் ஆஃப் விக்டரி, நம்பர் ஆஃப் விண்டிகேஷன், நம்பர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், டிவைன் ஜட்ஜ்மெண்ட், தெய்வீக நியாய தீர்ப்பு அடையாளமா இருக்குது. வெளிப்படுத்தல் 17 பாத்தீங்கன்னு சொன்னா அந்த வேசிக்கு வர்ற தண்டனையை ஆக்கினே உங்களுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி சொல்லப்படுது. அப்ப 17ன்றது பைபிள் படி எதுக்கு அடையாளமா இருக்குன்னு சொன்னா ரூபகர தேவன் உறுதிப்படுத்துறார். அதே போல அதுல ஜெயத்துக்கு அடையாளமா இருக்குது. அதே போல சுப்ரீம் ஜட்ஜா, ஜட்ஜ்மெண்ட் ஏஞ்சலா, ஜட்ஜா வர்றதுக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கறதுக்கும் அது அடையாளமா இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? நான் ஆல்ரெடி இந்த பாயிண்ட் எல்லாம் கர்த்தருடைய வருகைன்ற பாயிண்ட்ல நல்லா எடுத்திருக்கிறேன். நீங்க அந்த கருத்தை குறிச்சு பார்க்கலாம். ஆமே சரி, கவனிங்களா. இப்ப 17ஆம் அதிகாரத்துடைய நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு முன்னாடி அதுல என்ன இம்பன்ஸ் இருக்குன்றதை குறிச்சு சொல்றேன் பாருங்க. மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல முக்கியமா ஒரு 5 ஈவென்ட் இருக்கு, 5 காரியங்கள் இருக்கு. அதை தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு விஷயத்துக்குள்ள போலாம். ஒண்ணு இயேசுடைய மறுரூபமாக்கப்படுதலுடைய அந்த காட்சி. 2வது எலியாவை குறிச்சு அங்க எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்ப பாருங்க, இதேதான் திரும்ப செகண்ட் கமிங்ல நடக்கும்ன்றாரு. ஆல்ரெடி எலியாலாம் வந்து போன பின்பதாக எலியாவை குறிச்சு தேடிட்டு இருக்கிறாங்க. திரும்ப எகைன் வந்து இங்கே கர்த்தருடைய வருகை நடந்து முடிஞ்சாச்சு, சரி முடியல, நடந்திருக்கு. நிறைய பேர் வந்து என் வேர்டை பிடிச்சி அநேக நபர்கள் இன்னைக்கு செய்யற காரியங்கள் என்னன்னு சொன்னா வேர்டை பிடிச்சி ட்விஸ்ட் பண்ணி பாயிண்ட்ஸ் என்ன புரிகிற நபர்களா இருக்கிறாங்க. பிசாசு இன்னைக்கு யூடியூப்ல பாக்குறோமா இல்லைங்களா, சொல்லாத மாதிரியும் மீனிங் இருக்கிற விஷயத்த இல்லாத மாதிரியும் பிடிக்கிற நபர்களா இருக்கிறாங்க. அது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனால நான் போக்கஸ் பண்ணி இந்த பாயிண்ட சொல்றேன். கர்த்தருடைய வருகை முடியல. கர்த்தருடைய வருகைனா இருக்குதுங்க 1963 பிகின் ஆரம்பம் ஆயிருக்குது. அது எடுத்துக்கொள்ளப்படுதல முடியும். அது ஃபர்ஸ்ட் ப்ராஃபிட்ல ஸ்டார்ட் ஆச்சு இல்லைங்களா. எங்க ஸ்டார்ட் ஆச்சு? ப்ராஃபிட்ல ஸ்டார்ட் ஆகி பிரைடுக்குள்ள வந்து எடுத்துக்கொள்ளப்படுதலோட முடியும். சுவாசிக்கிறீங்க அந்த காரியத்தை குறிச்சு நான் சொல்றேன் திரும்ப. அப்ப கவனிங்க, 1 மறுரூபமலையோட காட்சி ஒரு காரியம். 2வது இந்த மறுரூபமலை காட்சி, இந்த காட்சி அவங்க பார்த்த உடனே வருகையா நினைச்சு கொண்டாங்க. அவங்க எதை நினைச்சுக்கணும்? கிறிஸ்து விதமாய் வருவாரு அப்படின்றத போக்கஸ் பண்ணால். ஓல்ட் டெஸ்ட்மென்ட்ல ஒரு மகத்தான தேவன் சிங்காசனத்தை எப்படி வச்சிருப்பாரோ அந்த காட்சியை அவங்க புரிந்து கொண்டு ஆல்ரெடி என்னாச்சு, வருகையின் காட்சி முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி புரிந்து கொள்ளும் போது இங்கே இருக்கணும்னு சொல்லி அந்த ஒரு அனுபவத்தை ஸ்தாபனமா மாற்ற முயற்சிக்கும் போது நான் தான் சொன்னேன் உங்களுக்கு. தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? அதை செமினார் ஆக்கிறதுக்கு பேதுரு முயற்சித்தார் திருக்கி சொல்றதை நான் சொன்னேன் உங்களுக்கு. அப்போ தேவன் வந்து என்ன பண்ணாரு? அதுக்கு விடாம அவருடைய எக்ஸோடஸ், அவருடைய ஜேர்னி
எருசலேமை நோக்கி போய் பாவத்துக்காக அடிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் இந்த நிகழ்வுக்குள்ள ரியலாவே ஒரு மறுரூபமாக்கப்படுற நிகழ்வுக்குள்ள போக வேண்டியதா இருக்குது. இது ஒரு ப்ரீ ஷோ தான், ஒரு முன் காட்சி தான் இது எல்லாமே இல்லைங்களா, ஒரு ப்ரிவியூ முன் காட்சி தான். இந்த மறுரூப மலையில ஒரு சிறிய நேரம் மாற்றப்படுது. அதேதான் தீர்க்கதரிசி மேகத்துல எடுத்துக்கொள்ளப்பட்ட காரியம் கூட ஒரு ஒரு முன்னிகழ்வு தான். அவர் எடுத்துக்கொள்ளப்படுறது போல இந்த கால மனவாட்டியும் கூட எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறா. அந்த கால மனவாட்டிக்கு ஒரு சரியான ஒரு பிரதிநிதியா தீர்க்கதரிசி அந்த மேகத்துக்குள்ளாய் எடுத்துக்கொள்ளப்பட்டத காட்சியா நம்ம பார்க்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? புரிஞ்சுங்களா? உங்களுக்கு இன்னும் ஒரு சில காரியங்களை காட்டுறாங்க, கவனிங்க நல்லா. ரெண்டாவது எலியாவை குறிச்சு கேள்வி அங்க வருது. இது நடந்த பின்னாடி, வருகை முடிஞ்ச பின்னாடி எலியாவை குறிச்சு, அப்போ எலியா வரணுமே, அப்போ இதுதான் இவங்களுக்கு புரியுது, ஓ இதுதான் மேசியாவோட அடையாளமா இருக்குது அப்படின்னும் போது இது எலியாவை வரணுமே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் எலியாவை குறிச்சு விளக்கம் கொடுக்குறார். அதுக்கப்புறம் மலையிலிருந்து இறங்கி வந்த உடனே இங்க கீழே பிசாசு பிடித்த பையனை குணமாக்குறார். அதான் நடக்குது அடுத்த மாற்றம். அடுத்தது இயேசுடைய மரணத்தை குறிச்சு சொல்றாரு, 2வது முறை சொல்றாரு. அதுக்கப்புறம் ஃபிஷ் பேங்க் அங்க எக்கனாமிய தேவன் பில்ட் பண்றாரு. ஃபிஷ் பேங்க் எக்கனாமி என்னங்க, அவங்களுக்கு வரி பணத்தை குறிச்சியான ஒரு ஸ்ட்ரெஸ் வருது. கடைசியா சபைக்கு தான் வரப்போகுது. 3ஆம் இழுப்புல சபைக்கு என்ன இருக்க போகுதுன்னு சொன்னா ஒரு அழுத்தம் இருக்க போகுது. அழுத்தம் இருக்கும்போது அங்க போய் உழைச்சி அங்க பேதுரு எதுவுமே அதை என்ன செய்யல, தேவன் தஸ் செய்த லார்ட் மூலமா உரைக்கப்பட்ட வார்த்தையின் மூலம் அங்க போய் ஃபிஷ்ல என்ன பண்றாரு, தனக்கான ஏர்னிங்ஸ எக்கனாமியை என்ன பண்றாருங்க, பொருளாதாரத்தை எடுத்து வரி செலுத்துறாரு. அப்ப இது எதை காட்டுதுன்னு சொன்னா மனவாட்டிக்கு இருக்க போற தேர்ட் புல் மினிஸ்ட்ரி அதை காட்டுது. புரிஞ்சா உங்களுக்கு? இந்த ஆர்டர் புரியுதா? 17வது அதிகாரத்தை ஆர்டர் புரியுதா? ஒரு விஷயம் என்ன இருக்குது, ஒரு விஷயம் இயேசுவை மறுரூபப்படுத்தல் முன்னதாக அப்படின்னா எடுத்துக்கொள்ளப்படுதல் முன்னதாக எலியா வரணுமே தேடிட்டு இருப்பாங்க உலகம். அப்படி போ அப்போ வருகை வந்திருக்குது. வருகைக்கு பின்பதாக இன்னும் எலியாவோட மினிஸ்ட்ரியை நோக்கி பாக்குறதுக்கு அடையாளமா இருக்குது. அவ எலியா போயாயிடுச்சு. இப்ப யாரு காட்சியில இருக்கிறது? யார் காட்சியில இருக்கிறா? உங்கதான் கேக்குறாங்க, யார் காட்சியில இருக்கிறா? எலியா போயாச்சு, யோவான் சன போயாச்சு. இப்ப மனுஷகுமாரன் பூமியில காட்சியில இருக்கிற இல்லைங்களா? அவர் 7th சீல் விஷயம் காட்டினார். 7th சீல் வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்துடைய காட்சி தான். வெளிப்படுத்தல் சரி மத்தேயு 17 என்ற தீர்க்கதரிசி வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல இருக்கிற அதே காட்சியை தான் வெளிப்படுத்த மத்தேயு 17 என்றார். நமக்கு தெரியும் வெளிப்படுத்தல் 1ஐயும் வெளிப்படுத்தல் 10ஐயும் தீர்க்கதரிசி ஒன்றிணைக்கிறார். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல கிறிஸ்து 7 விதமான மகிமையில வெளிப்படுறார். அவரோட சிரசின் மயிர் விரைந்த பஞ்சை போல இருக்குது. 61 வருஷத்துல தீர்க்கதரிசி அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறார். அது சுப்ரீம் அத்தாரிட்டி, கிறிஸ்துவுடைய நியாயாதிபதி ஸ்தானத்தை குறிக்குது அப்படின்றத காட்டினார். அது 61ஆம் வருஷத்துல இருந்துச்சு. 63ஆம் வருஷத்துல அது அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறார். கிறிஸ்து மேகத்துல காட்சி தான் 10ஆம் அதிகாரம் சொல்லி, இல்லையா? நமக்கு தெரியும். அப்போ தீர்க்கதரிசி வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு 17வது அதிகாரத்துக்கு பொறுத்துறாரு. இப்ப நம்ம படிக்கிறோம் இல்லையா, வாசிக்கிறோம் இல்லையா? இந்த 17வது அதிகாரத்துல மறுரூபப்படுத்துறாரு இல்லையா, மறுரூபானார் இல்லையா? இந்த காட்சி கிறிஸ்துவுடைய சுப்ரீம் ஜட்ஜ் அப்படின்ற அத்தாரிட்டிக்கான காட்சியா இருக்குதுன்ற தீர்க்கதரிசி. நான் நீங்க நோட்ஸ் எல்லாம் நான் வாட்ச டைம் இல்ல, நான் ஃபாஸ்ட் அந்த காரியத்தை மட்டும் காட்டுறேன். புரிஞ்சுங்க நல்லா. அப்ப கவனிங்க நல்லா, இங்க இதான் சொல்றேங்க. அப்ப அடுத்தது 2வது கிறிஸ்து 1 இது வெளிப்படுத்த 17வது அதிகாரம் 7th சீல் விஷனா இருக்கு இல்லையா? 7th சீல் விஷனா இல்லையா? அப்படின்னா கிறிஸ்து மறுரூபமாக்கப்பட்ட நிலையில மேகத்துல இறங்கி வந்த காட்சிக்கு அது முன்னாடையாளமா இருக்குது. 2வது அந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் எடுக்குது. எலியா வரணுமேன்னு சொல்லி ஒரு கேக்குறாங்க. ஆனா எலியா ஆல்ரெடி வந்தாச்சுன்னு சொல்லப்படுச்சு. 3வது அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா ஒரு சூப்பர் நேச்சுரல் நார்மல் ஊழியத்துல இருந்து அடுத்த கட்ட ஊழியத்தை நோக்கி கிறிஸ்துடைய வல்லமை போகுது. இப்போ இவங்களால நார்மலான அந்த சுகத்தை செய்ய முடியல. இயற்கைக்கு மேம்பட்ட இன்னொரு அதிகமான வல்லமை அங்க என்ன பண்ணுதுங்க, அதை சுகப்படுத்தலுக்கு தேவைப்படுது இல்லைங்களா? எதனால நடந்துச்சு? ஒரு அவிசுவாசத்தினாலதான். இப்ப அது வரைக்கும் மத்த அற்புத அடையாளங்கள் செய்யும் போது அவிசுவாசம் இருந்துச்சா அப்படின்னா இல்ல, விசுவாசம் இருந்துச்சு. ஆனா பரிபூர்ண விசுவாசம் காணப்படல. அந்த பரிபூர்ண விசுவாசம் தான் அந்த பரிபூர்ண வல்லமையை கொண்டு வந்துச்சு இல்லைங்களா? அப்ப இது 3வது காட்சி. 4வது இயேசு தன்னுடைய மரணத்தை குறிச்சு அப்படின்னா வார்த்தை சிலுவையில் அறையப்படுகிற காட்சியை குறிச்சு பேசுறார். கரெக்டுங்களா? இயேசு என்னவா இருக்கிறார்? அந்த காலத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட மாம்சமான வார்த்தை அடையாளமா இருக்குது. எகைன் மேகத்துல கிறிஸ்து வார்த்தை வெளிப்படுத்தப்பட்ட பின்பதாக இந்த சீல்ஸ், இந்த ரகசியம் இது மீண்டுமா ஸ்தாபனங்களால என்ன பண்ணப்பட்டிருக்குது? சிலுவையில அறையப்பட்டிருக்குதா இல்லைங்களா? ரிஜெக்ஷன் தான் என்ன இருக்குது? மேஜர் பாயிண்டா இருக்குது மெசேஜ்ல இல்லைங்களா? அப்போ மறுபடியும் காட்சிய 7th சீல் விஷன் மேகத்துல இறங்கி வந்த பின்னாடி, சீல்ஸ் ஓபன் பண்ண பின்னாடி, இன்னைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாம்ச சிலுவையில் அறையப்படுச்சு. இன்னைக்கு வேர்ட் ஃபார்ம்ல
அநேக ஸ்தாபன ஃபுல்பீட்டுக்கு பின்னாடி வார்த்தை சிலுவையில் அறையப்படுதலுக்கு அடையாளமா இருக்கு இந்த காட்சி. அடுத்தது மரணத்தை பூச்சி அறிவிப்பு. அவர் கிறிஸ்து திரும்ப சொல்றாரு இல்லைங்களா, ரிஜெக்ஷன், வார்த்தை ரிஜெக்ட் பண்ணப்பட்டுச்சு, கிறிஸ்து எனப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் செய்திகள்லாம் இதான் தீர்க்கதரிசி பேசுறேன். அடுத்தது மனவாட்டிக்கு என்ன இருக்க போகுதுன்னு சொன்னா தேர்ட் பல் மினிஸ்ட்ரி. அந்த தேர்ட் பல் மினிஸ்ட்ரி தான் இந்த இந்த வரி கொடுக்குற காட்சிக்குள்ள வரப்போகுது இல்லைங்களா. ரொம்ப வரி கேட்கறாங்க அப்படின்னா ஒரு அழுத்தத்துக்குள்ள போகும்போது இப்போ பேதுரு போய் இந்த பணத்துக்காக எந்த உழைப்பும் செய்யல, மாம்சத்தின் உழைப்பு செய்ய முடியல. இப்ப என்ன பண்ணாரு சொன்னா உரைக்கப்பட்ட வார்த்தையின் மூலமாக அது நம்ம பெற்றுக்கொள்றார். மீன்ஸ் அவருக்கான கிரயம் வெள்ளி பணம் ஃபிஷ் பேங்க்ல இருந்து பணத்தை எடுத்துக்கிறார். இது எல்லாமே நம்ம என்ன பார்க்கணும், இந்த கால நிகழ்வுக்கு அடையாளமா உங்களுக்கு காட்டினா இல்லைங்களா. இப்ப அடுத்த கருத்துக்குள்ள போலாமா. நம்ம பார்த்தது 17ஆம் அதிகாரத்தை குறிச்சு பார்த்தோம். 17ஆம் அதிகாரத்தை எத்தனை நிகழ்வுகள் இருக்குது, என்ன நிகழ்வுகள் இருக்கு? நானும் பாக்குறேன் எவ்வளவு நேரம் பேசுறீங்களா, பேசுங்க. என்ன நிகழ்வுகள் இருக்குன்னு சொன்ன கேட்டேன் நான். யாரோ ஒருத்தராவது சொல்லுங்க பார்க்கலாம். நாங்க தான் ஜெயிக்கிறோம்ன்றீங்களா? நீ ஜெயிக்க மாட்டீங்க ஒரு டைம் கூட, நாங்க தான் ஜெயிப்போம்ன்றீங்களா? சரி, ஓகே, பார்க்கலாம். அடுத்த காட்சிக்கு நேரம் கடந்து போறேன், கவனிங்க நல்லா. என்னால முடியல, கர்த்தர் உங்களை பார்த்துக்கிட்டோம். சரி, கவனிங்க சகோதர சகோதரி, முக்கியமான விஷயத்த மட்டும் காட்டுற பாருங்க, முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும். திருதரிசி என்ன சொல்றாருன்னா அந்த 17ஆம் அதிகாரத்தை குறிச்சு இப்படி சொல்றாரு. நான் ஒரு சின்ன லைன் மட்டும் ஃபர்ஸ்ட் காட்டுறேன். 17ஆம் அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுடைய புத்திர சுவிகாரம். இதை குறிச்சு தீர்க்கதரிசி அநேக செய்திகளை கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்காரு, இவருக்கு செவி கொடுங்கள்ன்ற செய்திகளை, அநேக செய்திகளை கொடுத்திருக்காரு. இந்த பரிசுத்தாவி மீதான கேள்விகளும் பதில்களும் பரிசுத்தாவி சீரியஸ்லயும் தீர்க்கதரிசி இந்த காரியத்தை குறிச்சு பேசுறாரு. லாஸ்ட் வீக் நான் பார்க்கும்போது இந்த புதன்கிழமை நான் பார்த்தோம், பரிசுத்தாவி எதுக்காக அருளப்பட்டது இந்த செய்தியில அது என்னவா இருக்குதுன்னு சொன்னா புத்திர சுவிகாரத்தின் ஆவின்ற அந்த தலைப்பை பேசும்போது தீர்க்கதரிசி இவருக்கு செய் கொடுங்கன்ற செய்தியை நான் எடுத்தேன், இந்த டேப் உங்ககிட்ட இருக்குதுன்னு சொல்லி பேசுறாரா இல்லையா, நீங்க வாட்சிருப்பீங்க, அதுல சொல்லுவார். அப்போ இவருக்கு செவி கொடுங்கன்ற இந்த காட்சி இயேசு கிறிஸ்துடைய புத்திர சுவிகாரத்தின் காட்சியா இருக்குது என்ற. இப்போ இதுல இருந்து தொடங்கி நான் எடுத்துக்கொள்ளப்படுற வரைக்கும் கொண்டு போறேன் இந்த விஷயத்தை, புரிஞ்சுக்கோ. அப்ப என்ன நடக்குது, இயேசு கிறிஸ்து பூமியில வந்தார், என்ன நடக்குது, சுவிகாரத்தின் புத்திர சுவிகாரத்தின் அடாப்ஷன், லா ஆஃப் த அடாப்ஷனை இயேசு கிறிஸ்து செஞ்சு காட்டினார். இயேசு கிறிஸ்துவ தேவன் மாம்சத்துல கொண்டு வந்து 33 வருஷம் சோதனைக்கு உட்படுத்தி, 3 வருஷம் கடும் சோதனைக்கு உட்படுத்தி, அதெல்லாம் ஜெயிச்ச பின்பதாக அவர் கடைசியா இருக்க சிலுவை. அதற்கு முன்பதாக நமக்கு தெரியும் பழைய ஏற்பாட்டுல ஒரு புத்திர சுவிகார பிரமாணம் இருக்குது. ஒரு ராஜாவுக்கு பிறந்த இல்ல ஒரு எஜமானுக்கு பிறந்த பிள்ளை தன்னுடைய எல்லா சொத்துக்களுக்கும் சுதந்திரவாளியா இருந்தாலுமே கூட அந்த நேரத்துல அவன் சுதந்திரிக்க முடியாது. அவன் ஒரு உபாத்தியின் கீழே போய் அவன் பலவிதமான சோதனைகளுக்கும் டெஸ்டுக்கும் உட்படுத்தி அதுக்கப்புறம் அதெல்லாம் ஜெயிச்ச பின்பதாக ஒரு நாள் வைபவம், ஒரு சர்மனி வச்சு பெரிய பெரிய ஆட்கள்லாம் விட்னஸ் கூப்பிட்டு பெரிய விருந்து நடத்தி அவன் என்ன பண்ண சொன்னா தன் தகப்பு மேல இருக்கிற ரோப்பை எடுத்து அவன் மேல போட்டு கையில இருக்கிற முத்திர மோதிரத்தை தன்னுடைய குமாரன் கையில கொடுத்து எல்லாருக்கும் முன்பதாக அறிவிப்பான், இனிமேல் என்னுடைய ஸ்தானத்துல யார் இருக்க போறது, என்னோட குமாரன் இருக்க போறான், இனிமேல் என் பேச்சுல என் குமாரோட பேச்சுக்கு செவி கொடுங்க, என் பேச்சுக்கு விதமா செவி கொடுத்தீங்களோ அவ்விதமா என்னோட குமாரோட பேச்சுக்கு செவி கொடுங்கன்னு சொல்லி ஊராருக்கு முன்பதாக சாட்சிகளுக்கு முன்பதாக அறிவிக்கிற நிகழ்வு ஒன்று நடக்கும் பழைய ஏற்பாட்டுல, புரிஞ்சு அவங்களுக்கு. அப்ப இது முன்பதாக குமாரன் பிறந்த உடனே அவன் இவனோட குமாரன் சொல்லி அறிக்கப்படுறாரு. ஆனா இவனுக்கு செவி கொடுங்கன்னு சொல்லி பிறந்த குழந்தைய பார்த்து எந்த தகப்பனும் சொல்ல மாட்டார். ஆனா எப்ப சொல்லுவாருன்னு சொன்னா இந்த குழந்தை நல்லா வளர்ந்த பின்பதாக சொல்ல மாட்டார். அந்த குழந்தை வளர்ந்து பலவிதமான மனுஷ பக்தியிலும் தெய்வ பக்தியிலும் மனுஷ தைலம் விருத்தி அடைந்த பின்பதாக பலவித சோதனை கட்டைகள்லாம் தாண்டன பின்பதாக தகப்பனை போல ஒரு ஞானமும் புத்தியும் வந்த பின்பதாக இப்ப தகப்பன் சொல்லுவாரு, இவர் என்னை போலவே இருக்கிறான், இப்ப இவனோட சத்தத்தை செவி கொடுக்குன்னு சொல்லி. இந்த காட்சி பழைய ஏற்பாட்டுல ஒரு சொத்தை உடைய ஒரு எஜமான் அவன் தன்னுடைய பிள்ளைக்கு கொண்டு வருகிற புத்திர சுவிகார பிரமாணத்தின்படியான காட்சியா இருக்கு. அப்போ இந்த காட்சி அப்படியே இதுதான் தீர்க்கதரிசி எடுத்து சொல்றாரு. இதுதான் புத்திர சுவிகாரம் செய்தியில ஒரு சின்ன லைன் நான் சொல்றேன், இந்த காரியம் தான் சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. இதுதான் எடுத்து வந்து பேசுவாரு. சுதந்திரவாளியா சுதந்திரிக்கிறதுக்கு எதுவான காரியத்தை கொடுக்குறது, சுதந்திரிக்கிறதுக்கு எல்லா சொத்துக்களை ஆளுகை செய்யறதுக்கான பவர் அத்தாரிட்டியை கொடுக்கிறது. அப்ப அங்க ஒரு என்ன நடக்குது, ஒரு வைபவம் நடந்து உடன்படிக்கை நடக்கும். அப்ப அவருடைய ஷாலை எடுத்து அவர் தகப்பன் தன்னுடைய குமாரன் மேல போடுவாரா இல்லையா, முத்திர மோதிரத்தை கொடுப்பார். இந்த நிகழ்வு நடக்குது. இத பழைய ஏற்பாட்டுல தேவனை அடையாளமா நியாயப்பிரமாணத்துல வச்சாரு. இப்ப கிறிஸ்துவுக்கு முதன்முறையா இதை எடுத்து காண்பிக்கிறார், இந்த காட்சியை காண்பிக்கிறார். நான் ஆல்ரெடி சொன்னேன், கிறிஸ்து தேவனுடைய குமாரனா இருந்தார்.
வந்த உடனே அவர் குமாரன் தான், சுதந்திரவாளி தான். ஆனாலுமே பூமிக்குரிய நிலையில அந்த புத்திர சுவீகார பிரமாணத்தை நிறைவேற்றும்படிக்கு இயேசு பலவிதமான சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார். இன்னைக்கு அதே போலதான் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் ஏற்றுக்கூட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரம் கொடுத்தார். பிள்ளை ஆயிட்டோம், பிள்ளை ஆனதுனாலே சுதந்திரவாளி கிடையாது. சுதந்திரத்துக்கு சுதந்திரவாளி தான், ஆனா சுதந்திரிக்கிறதுக்கான அதிகாரம் நமக்கு இனிமே நமக்கு ரைட்ஸ் இல்ல. எப்ப வரும்னு சொன்னா, பிள்ளை பிறந்த உடனே அவன் ரத்தத்தினால பிறந்தவன் பிள்ளை. அதுதான் புதிய பிறப்பின் அனுபவம். பரிசுத்தாவியா இருக்குது. பரிசுத்தாவியும் பரிசுத்தாவிக்கான முத்திரை ரெண்டுத்துக்குமே டிஃபரெண்ட் இருக்கு. பரிசுத்தாவின்றது நியூ பர்த் எக்ஸ்பீரியன்ஸா இருக்குது. ரத்தத்தினால பிறக்கும் போது தகப்புடைய ஜீவனை பெற்றிருக்கிறான். ஒரு பிள்ளை யாருடைய ஜீவனை பெற்றிருக்கிறான்? ஒரு பிள்ளை யாருடைய ரத்தத்தில் பிறந்திருக்கிறானா அவனுடைய ஜீவன் அவருடைய ரத்தத்துக்குள்ள வந்து தன் சரீரத்தில் வாசமாகும். கரெக்டுங்களா? அப்ப அதே போல நமக்குள்ள சரீரத்துக்குள்ள தேவனுடைய ஜீவன் வாசமா இருக்கும் போது நம்ம அங்க மறுபடியும் பிறக்கிறோம். அந்த பிறந்த பின்பதாக நாம ஒரு உபாத்தியின் கீழே கொண்டு வர போறோம். அந்த புதிய பிறப்பின் அனுபவம் பரிசுத்தாவிதான். அந்த இடத்துல அது பரிசுத்தாவிதான். நமக்கு கொடுக்கிற உபாத்தியும் பரிசுத்தாவிதான். எந்த நபருக்கு எல்லாம் விடப்படுறதில்ல. எந்த நபரும் நம்ம வழிநடத்த முடியாது. பரிசுத்தாவி ஆகிய அந்த மணி நேரத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை மட்டும்தான் நமக்கு வழி நடத்துற உபாத்தி. கடும் சோதனைகள் வாழ்க்கையில கொடுக்கப்படுது. நீங்க உண்மையா புத்திரனானால் அந்த தகப்பனுக்குள்ள சுவாபங்கள் எந்த சோதனையில இருந்தாலும் வெளிப்படும். நீங்க அந்த சோதனையில தோத்து போயிட்டீங்கன்னு சொன்னா கண்டிப்பா நீங்க என்னங்க அந்த தகப்பனுக்கு பிறந்தவர்கள் அல்ல, அந்த சோதனையை தாங்க முடியாதவங்களா போயிடுவோம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எங்க கவனிங்க. அப்போ இந்த சோதனை எல்லாம் ஜெயிச்ச பின்பதாக நமக்கு ஒரு சோதனை. அப்போ உபாத்தி அந்த டீச்சருக்குல பழைய ஏற்பாட்டுல இருக்கிற ஒரு எஜமான் தன் பிள்ளையை கொண்டு போயிட்டு இவனை ட்ரெயின் பண்ணுங்க, இவன் என்னுடைய குமாரன், இவனை சுதந்திரவாளியான்னு அறிவிக்கணும். அதுக்காக என்ன பண்ணுங்க, பல விதமான சோதனை கொடுங்க, இவன் எப்படி பெர்ஃபார்ம் பண்றான்னு சொல்லி எல்லாத்தையும் எனக்கு என்ன பண்ணுங்க நீங்க அறிவிங்கன்னு சொல்லும் போது ஒரு டெஸ்ட் பேப்பர்ஸ் எல்லாம் தகப்பனுடைய டேபிளுக்கு போகும். பாப்பார் உங்க பையன் வந்து எழுத்துல இப்படி பண்றான், ஒரு ஒரு வியாதி ஒரு விஷயத்த வந்து தீர்க்கத்துல இவ்வளவு ஞானமா நடந்துக்கிறான், பேசத்துல இவ்வளவு ஞானமா நடந்துக்கிறான், ஒரு பிரச்சனையை இப்படி ஷார்ட் அவுட் பண்றான். இது மாதிரி எல்லா விஷயங்களும் போகும். அவன் குடிக்கிறானா, அவன் தப்பு செய்யறவனா இருந்தா தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் தகப்பனத்துக்கு போய் இவன் சுதந்திரவாளி அல்ல, இவன் குமாரனா இருக்கலாம், ஒருவேளை அவன் சுதந்திரவாளி, சுதந்திரிக்கிறதுக்கான உரிமை அவனுக்கு இல்லைன்னு சொல்லி அவன் யாரு போல இஸ்மவேலை போலவும் கேத்துராளுடைய பிள்ளைகளை போவோம் வெறும் கிஃப்ட கொடுத்து அனுப்பிட்டுருவான். சொல்றது உங்களுக்கு. இப்போ யாக்கோபு சரி இவரு நம்ம ஈசாக்கு சுதந்திரவாளியா மாறுறது எங்க வரான்னு சொன்னா தகப்பனுடைய வார்த்தை ஒரு வார்த்தை கூட எல்லா வார்த்தைக்கும் கீழ்ப்படிஞ்சு தன்னுடைய ஜீவனை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணாருங்க, விறகு கட்டை எடுத்துட்டு போறாரு. முழு சுதந்திரவாளியா ரத்தத்தினால பிறந்து தனக்குள்ள சுவாபத்தை தேவனை விசுவாசிக்கத்தக்கதான முழு சுவாபத்தை உடையவனா இருந்தார் இல்லைங்களா? அப்போ இப்பேற்பட்ட சுவாபம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கும்போதுதான் அந்த புத்திர சுவிகாரன்ற வைபவம் நம்ம வாழ்க்கையில நடக்கும் இல்லைங்களா? அப்போ இது எல்லாமே வாழ்க்கையில வர்றது எல்லாமே நம்ம நினைச்சுக்கிறோம் சோதனைகள் சொல்லி, இது எல்லாமே நம்ம புத்திர சுவிகாரத்தை பெறறதுக்கு ஏதுவான வழிகளா இருக்கு இல்லைங்களா? திரும்ப சொல்றாரு வாட் இஸ் ஓவர் கம். ஓவர் கம்னா என்னன்னு சொன்னா என்னங்க, போராடி மேற்கொள்ளுதல். தீர்க்கதரிசி போராடி மேற்கொள்ளுதல் வார்த்தையை சொல்றாரு. இன்னொரு வார்த்தையை சொல்றாரு, எதிரியுடைய தந்திர உபாயங்களை அடையாளம் கண்டு கொள்ளுதல் சொல்றாரா இல்லையா? இல்லைங்களா? வாட் இஸ் த வே ஆஃப் த ரிவார்ட். ரிவார்டுக்கான வழி எங்க இருக்குன்னு சொன்னா நம்ம எதை கடந்து போகணும், சோதனையை மேற்கொண்டு போனா மட்டும் தான் ரிவார்டை பெற்றுக்கொள்றதுக்கான வழியே இருக்குது. அப்ப அதே போல புத்திர சுவீகார புத்திரனா எப்படி மாறுதுன்னு சொன்னா அந்த சோதனை கீழே போறதுக்கு முன்னதாக ஃபர்ஸ்ட் ஒரு டியூட்டர் கீழே போகணும், ஒரு டீச்சர் கீழே. ஒரு டியூட்டர்னா நம்மளை உபாத்தி கீழே தேவன் கொண்டு போய் வச்சிருக்கிறார். இன்னைக்கு நம்ம கொடுக்கப்பட்ட உபாத்தி இந்த மணி நேரத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையும் செய்தியாளருடைய செய்திகளை தான் இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிய நமக்கு சோதனை டெஸ்டஸ் வரும். இந்த செய்தியை நீ வைக்கும்போது ஒரு டெஸ்ட் வரும். இந்த செய்தி உங்க வாழ்க்கையில வராம தான் டெஸ்டே இருக்காது. உலகத்துல நீ கண் போன போக்கிலும் கால் போன போக்கிலும் என்னங்க உங்களை செவி போன போக்கிலும் வாழலாம். ஆனா இந்த செய்தி வந்த பின்னாடி உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வருது. இந்த செய்தி வரும்போது உங்களுக்கு ஒரு புதிய பிறப்பின் அனுபவத்தை கொடுத்து உங்களை சோதனைகளை ஜெயிக்கிறதுக்கான வல்லமையும் டாக்டிஸையும் பரிசுத்த அந்த செய்தியை கொடுத்துட்டே இருப்பாரு. நீங்க ஒரு சில நேரத்துல விழுவீங்க, ஒரு சில நேரத்துல அதுக்கு பெலனை தேவன் கொடுத்து என்ன பண்ணுவாருங்க, சப்போர்ட் பண்ணுவாரு. உங்களுக்கான எல்லா விதமான நீங்க செய்த மார்க்ஸ் எல்லாம் டேபிளுக்கு போகும். டேபிளுக்கு போன பின்னாடி எப்போ இதெல்லாம் இவன் ஃபிட்லன்னு சொல்லி வந்த பின்னாடி ஒரு நாள்ல இயேசு கிறிஸ்துவுக்கு நடந்தது போல உங்களுக்கும் எனக்கும் புத்திர சுவீகார நிகழ்வு நடக்கும். நான் உங்களுக்கும் சொல்லிட்டேன், இயேசு கிறிஸ்துவுக்கு இதுதான் நடந்துச்சு. இயேசு கிறிஸ்து 3 வருஷம் கடுன சோதனைகள் எல்லாம் அவர் மேற்கொண்டு ஜெயிச்சு வந்திருக்கிறாரு. வந்த பின்னபடி பரலோக விட்னஸையும் பூலோகத்திலையும் விட்னஸையும் கூட்டார். பரலோகத்துல விட்னஸை கூப்பிட்டு அந்த நிகழ்வை நடத்தினார். அப்பதான் அது என்ன காட்சியா இருந்துச்சு சொன்னா 7th seal விஷனா இருந்துச்சு இல்லைங்களா? கம்மிங் தி லார்ட்
அங்க நடந்துச்சு இல்லைங்களா? அப்படியே கிறிஸ்துடைய சரீரம் மறுரூபமாக்கப்படுச்சு. வேறு வகையில சொன்னா அது அப்படியே எடுத்து வந்து இந்த சபை காலத்துக்கு பொறுத்தன்னு சொன்னா கிறிஸ்துவின் சரீரமாக சபையும் புத்திர ஸ்வீகாரத்தை பெற இருக்குது அப்படின்றதுக்கு அது அடையாளமா இருக்கு. அடையாளமா இருக்குது இல்லையா? இதான் தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க, வாசிக்கிறேன். இப்போது மறுரூபமாகுதலை பாருங்கள். எது மறுரூபமாகுதல்? டிரான்ஸ்பிகரேஷன் இல்லைங்களா? இல்லைங்களா? நம்ம அதை பார்த்தோம். அதுக்கான மூல அர்த்தத்தை உங்களுக்கு காட்டணும் உங்களுக்கு இல்லைங்களா? மெட்டாமார்பி அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கான மூல அர்த்தம் இதுதான். அவர் என்ன சொல்றாரு சொன்னா, இப்பொழுது ஒவ்வொருவரும் அங்கே பிரதிநிதிப்படுத்தப்பட்டிருந்தோம். எங்க படுத்தப்பட்டிருந்தோம்? தீர்க்கதரிசி சொல்றாரு நம்ம பிரதிநிதிப்படுத்தப்பட்டிருந்தோன்ற. இங்க எடுத்துக்கொள்ளப்பட்ட ஜீவனுள்ள பரிசுத்தவான்கள் இருந்தனர். அங்கே எலியா நின்று கொண்டிருந்தான். அங்கே மோசே நின்றான். மரித்த பரிசுத்தவான்களுக்கு பிரதிநிதித்துவமாக மேலும் அவர்கள் இருவருமே உயிர்ப்பிக்கும் வல்லமையை உடையவர்களாக இருந்தனர். ஒருவன் மரித்தாலும் மற்றவர்கள் மரிக்கவில்லை என்றாலும் அவர்கள் எல்லோரும் அங்கே இருக்கின்றனர். இந்த கடைசி நாட்களில் நாம் இப்பொழுது என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள். 14:12 யோவான் வாக்குத்தத்தம் செய்த அதே காரியம் நாம் மறுரூபமலையில் உள்ள அவர்களை போன்றே இருக்கிறோம். நான் தான் சொன்னேன், அந்த 17ஆம் அதிகாரத்தை இந்த காலத்துக்கு நான் சொல்றேன். நான் இந்த 17ஆம் அதிகாரம் இந்த காலத்துல சன்செட் மலையில மீண்டுமாய் ஒரு தீர்க்கதரிசிக்குள்ளா இது நடந்துச்சு இல்லைங்களா? அந்த கால ஜனங்களுக்கு அந்த காட்சி எப்படி காட்சியா காண்பிக்கப்படிச்சு விட்னஸ் பண்ணப்படுச்சோ அதே போல் இந்த கால நிகழ்ச்சி இதுவும் கூட நமக்காக சாட்சியா வைக்கப்பட்டிருக்குது. இது ரெண்டுத்தையும் நான் டைம் இல்லாதனால ரெண்டுத்தையும் ஃபாஸ்டா சொல்றேன். நான் கவனிங்களா? அங்க மோசஸ், எலியா, கிறிஸ்து இருந்தாங்க இல்லைங்களா? ஒரு மலை மேல போய் இயேசு ஃபர்ஸ்ட் மறுரூபம் ஆகிறார். ஒளி உள்ள மேகம் வருது. மோசஸ், எலியா வராங்க. அப்ப அதுக்கு இல்லாம பூமியில இருந்து 3 சாட்சிகள் வராங்க. யாரு? யாக்கோபு, யோவான், பேதுரு. தீர்க்கதரிசி இந்த 3 பேருக்கு 3 அடையாளங்கள் சொல்றாரு. 3 விதமான ஆட்ரிபியூட்ஸ், குணாதிசயங்களை சொல்றாரு. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. இது 3 தான் அந்த மலை மேல போக முடியும்ன்றார் இல்லைங்களா? இப்ப இயேசுடைய சிஷ்யர் 12 பேர் இருந்தாலும் மத்த 9 பேர் கீழே இருக்கிறாங்க. அது ஆவியின் வரங்களுக்கு அடையாளமா இருக்குது. வரங்கள் எப்பொழுதும் மேல நோக்கி போக முடியாது. இது என்ன இருக்குது? பிரமிடுடைய கீழே இருக்குது இல்லைங்களா? வரங்கள் பிரமிடுடைய கீழே இருக்குது. நான் சொன்னேன் அந்த மலையை ஒரு பிரமிடா சொல்றேன் உங்களுக்கு. அப்போ மேலதான் அந்த தலைக்கல்ல தான் கமியர் லாட் நடக்குதுன்றதுக்கு இது முன் அடையாளமா இருக்குது இல்லையா? மலை உச்சியில கிறிஸ்து தலைக்கல்ல உட்கார்ந்தாருன்னு சொல்றேன் உங்களுக்கு புரியுதா? கிறிஸ்து அந்த மலையில மறுரூப மலையில அந்த மலையை குறிச்சு 2 விதமான காரியங்கள் இருக்கு. எர்மோன் மலைன்னு சொல்றாங்க, ஒரு சில தாபோர் மலைன்னு சொல்றாங்க. இது இந்த காட்சியை குறிச்சு நமக்கு எந்த மலைன்னு சொல்லி பிசிக்கலான ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ் நமக்கு தேவையில்லை. ஸ்பிரிச்சுவலா நம்ம புரிஞ்சுக்கலாம் அந்த மறுரூப மலையா இருக்குன்னு சொல்லி அந்த மலை மேல கிறிஸ்து கூப்பிட்டு போறாரு. மீன்ஸ் அந்த 3 பேர் என்ன பண்றாரு சொன்னா அந்த 7 ஸ்டெப்பை கிராஸ் பண்ணி மேல கூட்டு போறதுக்கு அடையாளமா இருக்கு. விசுவாசிக்கிறீங்களா? இவன் பேதுரு யாருன்னு சொன்னா ஆல்பா ஏஜ் செய்தியாளர்களுக்கு அந்த முதலாவது அஸ்திபாரம் இடப்பட்ட செய்தியாளர்களுக்கு அடையாளமா இருக்கிறாரு. இந்த யாக்கோப்பு யூதர்களுக்கு அடையாளமா இருக்கிறாரு. யோவான் வந்து இது எண்ட் டைம் பிரைடுக்கு அடையாளமா இருக்குது. புரிஞ்சா உங்களுக்கு சொல்ற விஷயம் புரிஞ்சுக்கலாம்? இவங்க எல்லாமே ஒரு எண்ட்ல எங்க போறாங்கன்னு சொன்னா மேல போறாங்க. மேல போறாங்களா இல்லைங்களா? இப்ப பிதாக்களுக்கு அடையாளமா பிள்ளைகளுக்கு அடையாளமா இருக்கிறோம். ஈதர்களும் எல்லாருமே என்ன பண்ணாங்க? இந்த எண்ட்ல வந்து கிறிஸ்துவ வருகையை பார்க்க போறாங்க. அதுக்கு அடையாளமா இருக்குது. இப்ப எல்லாமே எங்க போறாங்க? தேவன் அவர்களை மேல வழிநடத்தி போறாரு. இந்த வரங்களை பெற்றவர்களை கீழே இருக்க போறாங்க இல்லைங்களா? அப்போ ஸ்பெஷலான இப்போ 7th சீல் ஈவென்ட் 7th சீல் வந்து காமன் பீப்புளுக்கு ரிவீல் ஆகாது. இங்க காட்சி காணப்படுது. 3 வருஷம் ஒரு கூட இருந்தாலுமே இந்த 9 பேருக்கு அந்த காட்சி காணவில்லை. 9 பேர் பார்த்தாங்களா? 9 பேர் பார்க்கல இல்லைங்களா? அப்ப இந்த செய்திக்குள்ள அநேக நபர் வந்தாலும் 7th சீல் எல்லாருக்குமே இல்ல, பொது ஜனங்களுக்கு இல்ல, ஒரு ஸ்பெஷல் குரூப் ஆஃப் பீப்புளுக்காக மட்டும் தான் 7th சீலா இருக்குது. கமியத்தல்லாவே புரிந்து கொள்ள முடியும். பல வருஷம் செய்தியில இருக்கிற என் கூட வரவங்கள செய்தி அநேக பேர் வந்திருக்கிறாங்க. ஆனா கமியத்தல்லா அப்படின்னு புரிந்து கொள்ள முடியல. காரணம் என்னன்னு சொன்னா அது நம்மளுடைய எலிஜிபிலிட்டி கிடையாது, அவரோட கிரேஸா இருக்குது. அவரோட கிருபையினால கருத்து வருகையை நம்ம புரிந்து கொண்டிருக்கிறோம். அவரோட என்னங்க சன்செட் மலையில அவரு தீர்க்கதரிசிக்குள்ள வந்த காரியம் நமக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்கு. புரிஞ்சுக்கணும், காட்சியை புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. அப்ப கவனிக்கணும். அப்ப என்ன நடந்துச்சுன்னு சொன்னா அங்க மேகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுச்சு. கிறிஸ்தவனுடைய மறுரூபமானாரு. அங்க மோசே, எலியா 2 பேர் வராங்க. தீர்க்கதரிசி இந்த காட்சியை தான் எடுத்து என்ன பண்றாங்க இங்க பொறுத்துறாரு. எனக்கு டைம் இல்ல, நான் வாசிக்கிறேன், எல்லா நோட்ஸ் இருக்குது, வேணா நோட்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்றேன். இப்ப தீர்க்கதரிசி இந்த காட்சியை சொல்றாரு, இந்த காட்சி சொல்றாரு. அப்ப இது அதே தான் நடக்குது. இங்க 7 செய்தியாளர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா? நமக்கு தெரியும் உங்களுக்கு. அப்ப 7 ஸ்பிரிட்ஸ் ஆஃப் காட் நமக்கு சொல்லியும். இது 7 அநேக நபர்கள் இந்த இதை வெவ்வேறு விதமா வியாக்கியானிக்கிறாங்க. அதை குறிச்சு நமக்கு தேவையில்லை. நம்ம முக்கியமா என்ன சொல்றோம்னு சொன்னா இந்த 7 தூதர்களும் என்னவா இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம மெசேஜ் எடுத்திருக்கிறோம், ஒரு செய்தியை எடுத்திருக்கிறோம். ரொம்ப இந்த காலத்துல இருக்கிற மிகப்பெரிய உபதேசம் பாருங்க. என்ன யாருங்க? யாரு 7 செய்தியாளர்கள்? ஓகே. அப்புறம் நீங்க எப்படி செய்தி நீங்க கவனிச்சிருக்கீங்க தெரியுது. அப்புறம் வேற என்ன? ஓகே, அவர் சொன்ன வேற
வாயில இருந்து ஏதோ செய்தி வார்த்தை வரட்டுமே. நம்ம செய்தி எடுத்திருக்கிறோம். 7 அப்புறம் 7 ஆவிகள் இருந்தா 7 ஆவிகள். சரி, அப்புறம் 7 தூதர்களுடைய தியோஃபனி. அப்புறம் ஒரு செய்தி இங்க கேக்குறீங்க. ரெண்டாவது அந்த செய்தியை நீங்களும் வந்து என்ன பண்ணுங்க, நீங்களும் வந்து அது வந்து ப்ரூவ் பண்ணி பார்க்கணும் செய்தியில். புரியுதுங்க உங்களுக்கு? இப்போ 7 சபை கால செய்திகளோட தியோஃபனி கிடையாது. தியோஃபனி கிடையாது. அதே போல 7 சபை கால, இப்ப அவர் சொன்னது கொஞ்சம் தான் டிஃபரெண்ட், எதுவுமே அதுல வேறுபாடு கிடையாது. நம்ம செய்தி தனியா எடுத்திருக்கோம். அந்த 7 சபை கால செய்தியாளரோட தியோஃபனி கிடையாது. 7 சபை காலங்கிற செய்தியாளர் கூட உள்ள வந்தா 7 ஆவிகள் அது செய்தி எடுத்திருக்கிறோம். முழு ஃபுல் ஸ்டேஜே செய்தி எடுத்திருக்கிறோம். 7 ஆவிகள், தேவோட 7 ஆவிகள்னா 7 சபைக்கால செய்தியாளர்களுக்குள்ள வந்துச்சு இல்லைங்களா? எபேசு சபையின் தூதனுக்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால் சொல்லப்படும் போது நாம் சொன்னோம் லோகாஸ் அந்த கால செய்தியாளர்கிட்ட வந்துச்சுன்னு சொன்னேன். லோகாஸ்ன்றது என்ன? வெறும் வார்த்தை கிடையாது. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். லோகாஸ் எப்படி வந்துச்சுன்னு சொன்னா ஒரு தியோஃபனியா அந்த செய்தியாளருக்குள்ள வர்றது. அந்த தியோஃபனியா என்ன? தேவ சாயல். தியோஃபனினா தேவ சாயல். அப்ப அந்த செய்தியாளனுக்குள்ள ஊற்றிக் கொள்ளப்படுதல். பழைய ஏற்பாட்டுல கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகின் போது காத்துல கேட்கறது இல்லைன்னு சொன்னேன். எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது? அந்த செய்தியாளனுக்குள்ள தேவன் தன்னை அனாயிட் பண்ணி கொண்டார். நான் உங்களுக்கு சொன்னேன். அதுக்கு எக்ஸாம்பிளா சொல்லும் போது வாட்டர் கேன்ல தண்ணி இருக்கு. தண்ணி இந்த வாட்டர் கேன்ல போகும்போது அந்த வாட்டர் கேன் ஃபார்ம் ஆயிடுது. மோசைக்குள்ள தேவன் வரும்போது நான் நீ உன்னை ஆரோனுக்கு தேவன் ஆக்குவேன் சொன்னாரா இல்லைங்களா? ஆரோன் தேவன் கிடையாது, உள்ள தேவன் வாசமா இருந்தார். அந்த மாதிரி 7 செய்தியாளர்களுக்கும் அந்தந்த காலத்துக்கு செய்திகளா வந்தது 7 ஆவிகள். சிங்காசனத்திலிருந்து ஒரு ஆவி வந்துச்சா இல்லையா? அது வந்து அந்த 7 பொன்குத்தலக கிராஸ் பண்ணி வரும்போது 7 அக்கினி தீபங்களா மாறுது. வெளிப்படுத்தல இல்லைங்களா? ரெயின்போன்றது எவ்வளவு கலர்? அது ஆக்சுவலி ஒரே கலர் தான். அத நீங்க பிரிசம் இருக்கு இல்லைங்களா? பிரிசம்னா என்ன? முப்பட்டகம் சொல்லப்படும். அது சென்டர்ல நம்ம அந்த லைட் அடிக்கும் போது 7 வெளியே வருது. அப்படின்னா தேவோட 7 ஆவிகளை சபை காலத்துக்குள்ள தேவன் கொண்டு வரும்போது வெளியே 7 வருது. தேவோட 7 ஆவிதான். ஏன்னா 7 தூதர்கள் தீர்க்கதரிசி சொல்றாரு இல்லையா? 7 தூதர்கள் அது என்னன்னு சொன்னா பரலோகத்துக்குரிய தூதர்களோ பரலோகத்துக்குரிய தூதர்கள் கிடையாது. ஏன் தூதர்கள் கிடையாதுன்னா முத்திரைகளை பரலோக தூதர்கள் அறிய மாட்டாங்களே. எப்படி அறிவாங்க? அநேக நபர்கள் முத்திரையை பரலோக தூதர்கள் சொல்றாங்க. இது ரெக்கைகள் இருக்கிறதுனால இயற்கைக்கு மேம்பட்ட அடையாளத்தின் மூலமா சொல்ல காணப்பட்டுச்சு, இல்லன்னு சொல்ல கிடையாது. புரிஞ்சா உங்களுக்கு? இப்போ பரலோக தூதரும் அறியான்னு சொல்லப்படுதே. இந்த ரகசியத்தை தீர்க்கதரிசி சொன்னது யாரு? உங்களதான் கேட்கிறேன். யார் சொன்னது? 7 முத்திரைகள் செய்திகளை தீர்க்கதரிசிக்கு சொன்னது யாரு? 7 முத்திரை செய்தி வாசிச்சிருக்கீங்களா இல்லையா? ஈச் ஏஞ்சல் ஈச் டே ஈச் ஏஞ்சல் ஒரு செய்தியாளனும் இங்க இருந்த ஒரு தூதர்களும் வந்து தீர்க்கதரிசிக்கு ஒரு நாள் ஒரு ரூம்ல இருக்கும்போது ஒரு தூதன் செய்தி சொன்னாரா இல்லையா? உங்களதான் கேக்குறேங்க. ரொம்ப பூரா இருக்கிறீங்க செய்தியில நிச்சயமா முத்திரைகள் கம்பல்சரி வாசிக்கணும். டெய்லி சொல்றேன். டெய்லி 1 hour நீங்க மெசேஜ்ல ஸ்பெண்ட் பண்ணாம எதுவுமே பண்ண முடியாது. சீனே கிடையாது. தயவு செய்து சொல்றேன், வாசிங்க. தீர்க்கதரிசி சொல்றாரு. இதெல்லாம் ரொம்ப பேசிக்கா தெரிஞ்சிருக்கணும். 7 முத்திரைகள் செய்திகள்ல தீர்க்கதரிசி சொல்றாரு, நீ அரிசோனாவில இருந்து திரும்பவும் ஜெபர்சனில் போ. ஈச் டே ஈச் ஏஞ்சல் வந்து ரகசியத்தை அந்த ரூம்ல தேவனுக்கு தீர்க்கதரிசிக்கு வெளிப்படுத்தாங்க இல்லைங்களா? தீர்க்கதரிசி 7 முத்திரைகள் செய்தியை ப்ரிப்பேர் பண்ணும்போது பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னா அந்த காலத்துக்கு ஆவி வந்து தீர்க்கதரிசிக்கு முத்திரை ஃபர்ஸ்ட் சீல், செகண்ட் சீல், தேர்ட் சீல், ஃபோர்த் சீல் அப்படின்னா இந்த 7 தூதர்கள் தான் தீர்க்கதரிசிக்கு வந்தாங்க இல்லைங்களா? அப்ப இந்த 7 தூதர்கள் பரலோக தூதர்களா இருந்தா பரலோக தூதர்களுக்கு 7 முத்திரைகள் தெரியாது. தூதர்கள் அறியான்னு சொல்லியிருக்காரு. பரலோக தூதர்களுக்குரியது இல்லையே. அப்ப இன்னொன்னு, இந்த 7 ஆவிகளால கிறிஸ்து தலை உருவாயிருக்குதுன்னு சொன்னா தூதர்கள் கிடையாது. கிறிஸ்து பிரிஞ்சிருந்தார் சபை காலத்துல. 1ஆம் போது முழு கிறிஸ்துவா மாறினார். அதானது நான் சொல்ற பாயிண்ட். எத்தனை பேர் புரிஞ்சு? முக்கியமான பாயிண்ட் சொல்லிருக்கேன். புரிஞ்சா பிரதர்? இந்த பாயிண்ட் மட்டும் ரிப்பீட் பண்ணுங்க. என்ன சொன்னு புரிஞ்சு? கரெக்ட். 7 ஆவிகள். இது பரலோக தூதர்களா இல்ல, தியோஃபனியும் கிடையாது. புரிஞ்சுக்கோங்க நல்லா. தியோஃபனி கூட பரலோக தூதர்கள் கிடையாது. சபை காலத்துல வந்த தேவனுடைய 7 ஆவிகள் ஒரு காலத்து ஆவியும் பரிபூர்ணமான ஆவியா? கரெக்டா? சொல்லு புரியுதா பிரதர்? பவுல் காலத்துல வந்தது பார்ட் வேர்டு. இரேனியஸ், மார்ட்டின் எல்லாமே பார்ட் வேர்டு இல்லைங்களா?
இந்த காலத்துல தீர்க்கதரிசி 63 வரைக்கும் வந்தது பார்ட் வேர்டு, 63 வரைக்கும் வந்தது பார்ட் வேர்டு, 63க்கு அப்புறம் தான் ஃபுல்லா வேர்டு வருது. அப்போ இந்த இதெல்லாமே 7 பார்ட் வேர்ட்ஸ் சேரும் போது அதுதான் சொல்லுவாங்க 7 ஆவிகள் திரும்பவும் 7 கலர்ஸ் திரும்பவும் பிரமிடுக்குள்ள திரும்ப அடிக்கும் போது வெளியே வரும்போது ஒரு கலரா மாறும் இல்லையா? அதுதான் இது இல்லைங்களா? அப்போ நான் ஆல்ரெடி இது பெரிய செய்தியா கொடுத்துருக்கேன். எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, 7 சபை இது வந்து நம்ம எதுக்கு தெரியுமா இந்த மாதிரி எண்ணங்கள் வருது? கியூரியஸ் மைண்ட் செட். 7 தியாஃபினியா நல்லா இருக்கும், நமக்கு தெரியாத காரியத்தை நான் வந்து இங்க புல்பிட்ல இருந்து சொல்ல விருப்பப்படல. தீர்க்கதரிசி செய்தியில எந்த எவிடன்ஸும் கிடையாது. அதே போல அநேக நபர்கள் நம்ம அந்த இதுல வந்து நம்ம பிரதிநிதியா இருக்கிறோம், அதை நான் சொல்றேன். ஆனா அநேக நபர்கள் இதுல வந்து 7 சபை காலத்துல இருக்கிற எல்லாருடைய தியாஃபினிகளை வந்துச்சுன்னு சொல்றாங்க. அதுக்கு செய்தியில எவிடன்ஸ் கிடையாது, புரியும்? எந்த எவிடன்ஸ் கிடையாது. ஆனா இதுல நம்ம பிரதிநிதிப்படுத்தப்பட்டிருக்கிறோம் எப்படின்றது நான் சொல்றேன். இதெல்லாம் மோசே எலியா இருக்கிறாங்க. 6 சபை காலத்துல இருந்த ஆவி மரித்த பரிசுத்தவான்களுக்கு முன்ன அடையாளமா இருக்கு இல்லைங்களா? எனது வலதுபுறத்துல இருக்கிற தூதன் வந்து தன் மார்பை முன்னோக்கி தள்ளி கொண்டிருந்தான் இல்லையா? இது ஆக்சுவலி இது மேல இப்படி திருப்பி இருக்குது. தீர்க்கதரிசி மேகத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளப்பட்டார் இல்லைங்களா? என் வலது பக்கத்துல ஒரு தூதன் இருந்தான், என் கவனத்தை ஈர்த்தான் சொல்லப்பட்டார் தீர்க்கதரிசி. அதுதான் 7வது முத்திரை. 7வது முத்திரை பாருங்க, அதான் 7வது முத்திரை. என் வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து வந்து கொண்டிருந்த ஒன்று என்றார். புரிஞ்சா உங்களுக்கு? தொடர்ந்து கொண்டிருந்த ஒன்று என்றார். அப்படின்னா அதுல ஒரு நபர் வந்து வினோதமானவனா இருந்தேன், கவனத்தை ஈர்த்தான்றார். மீன்ஸ் அப்போ இந்த காலத்துக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஆவி 7வது ஆவி இல்லைங்களா? அதான் 7வது முத்திரன்றார். அப்போ தீர்க்கதரிசிக்கு சொல்லப்படுற இந்த காரியத்தை பார்க்கும்போது இங்க மருவ மலையில இருக்கிற மோசஸ் எலியா இந்த 7 தூதர்களுடைய ரெப்ரசன்டேஷனா இருக்கிறாங்க. எப்படி? 6 தூதர்கள் 6 சபை காலத்துல மரித்த பரிசுத்தவான்களுக்கு முன்னடையாளம். 7வது தூதன் இந்த காலத்துல உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுற பரிசுத்தவான் முன்னடையாளம். 6 பேர் வந்து மோசேக்கு அடையாளம். 7வது நபர் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுற பரிசுத்த எலியாவுக்கு முன்னடையாளம் இந்த மேகத்துல. புரிஞ்சா? பிரிச்சு சொல்லி இருக்கிறேன். புரிஞ்சா? இதுதான் மருவ மலையின் காட்சியிலும் இருக்குது. கரெக்டுங்களா? புரிஞ்சா? இது வரைக்கும் புரிஞ்சா? நான் நிறுத்தி சொல்லியிருக்கிறேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இதுதான் நான் 3த்தையும் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஒண்ணே மோசஸ் எலியா, அந்த மோசஸ் எலியாவில இருக்குது. அதனாலதான் இங்க சொல்றாரு மருவ மலையில் உள்ள அவர்களை போலவே நாமளும் இருக்கிறோம். அப்படின்னா அவங்க பிரதிநிதிகள், ரெப்ரசன்டேஷன். ஒரு நாட்டுல வந்து இன்னொரு நாட்டுக்கு வெளியுறவு தூதரா அனுப்புறாங்க இல்லைங்களா? அப்படின்னா நம்ம இங்க இருக்கிற ஒரு ஜெய்சங்கர் இருக்கிறார், நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் இல்லையா? அவர் ஒட்டுமொத்த 140 கோடி ஜனங்களுக்கான பிரதிநிதி. அவர் ஒருத்தர். அவர் நின்று அமெரிக்கா ஐநால பேசுறாருன்னா 140 கோடி மக்களுடைய பிரதிநிதியா இருக்கிறார். அந்த மாதிரி இந்த மேகத்துல இருந்த 6 ஸ்பிரிட்ஸ் வந்து மரித்த பரிசுத்தவான்களுக்கு முன் அடையாளமா இருக்கிற எலியாவுக்கு அடையாளமா இருக்கு. 3வது மோசேக்கு அடையாளமா இருக்கு. மாத்தி சொல்றேன், மோசேக்கு அடையாளமா இருக்குது. ஒரு நபர் 7th சீல் சொல்லப்படுற அந்த ஒரு தூதன் எலியாவுக்கு முன் அடையாளமா இருக்கிறார், உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுற பரிசுத்தவான்களுக்கு 7 சபை காலத்துல. இதான் காட்சி. அடுத்தது ஒரு நபர் கிறிஸ்து அங்க இருக்கிறார். எங்க இருக்கிறாரு? மருவமலையில. இங்க தீர்க்கதரிசிக்குள்ள கிறிஸ்துடைய ஆவியை ஊற்றப்பட்டதுக்கு முன்னாடி அடையாளமா இருக்கு. இப்ப 61 வருஷத்திலேயே நான் சொன்ன 19 வருஷத்துல இயேசு கிறிஸ்து வெளிப்படுதல்ல இந்த 7 சபை காலங்கள் திறக்கப்படும் போது, 7 முத்திரைகள் திறக்கப்படும் போது 7 பேரு 6 பேர் சபனத்தோட வந்தாங்களா? நான் சொன்ன உங்களுக்கு. அதே போல 7 சபை காலம் திறக்கப்படும் போது கூட தீர்க்கதரிசி வாழ்க்கையில ஒரு சில அனுபவங்கள் நடந்துச்சு. அதை நான் சொல்லியிருக்கேன், போய் பாருங்க. அப்போ தீர்க்கதரிசிக்கு என்ன சொல்லப்படுச்சுன்னு சொன்னா, லூசியானாவுல ஒரு டாபர்நாக்கில் இருந்து ஒரு சகோதரி சொல்றாங்க, சிஸ்டர் ஷேடர்னு சொல்லி. அவங்க மூலமா சொல்லப்படுச்சு இந்த கூடாரத்தில் இன்று 3 மாதத்துல வந்து மோசையுடைய ஊழியமும் எலியாவுடைய ஊழியமும் கிறிஸ்துடைய ஊழியமும் நடக்கும்னு சொல்லுங்க. அப்படின்னா வெளிப்படுத்தும் விஷயம் தொடங்கும் போது மோசேவுடைய ஊழியமும் கிறிஸ்துடைய ஊழியமும் எலியாவுடைய ஊழியமும் ஒன்னாகணும். அப்ப முதலாவது வருகையிலையும் அந்த 7th சீல் விஷயம்ல இந்த 3 ஊழியங்கள் ஒன்னாச்சு. எங்க இன்னும் சரியா சொல்லணும், பிரமிட்ல எந்த இடத்துல? இன்னும் சரியா சொல்லணும்னா பிரமிட்ல எந்த இடத்துல? தலைக்கல் செய்தியில. அதான் திரும்ப சொல்றேன், மலை உச்சியில மேல இல்லைங்களா? அப்போ அங்க 3 பேர் இருக்கிறாங்க. புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு? அப்ப கவனிங்க நல்லா, அதுக்கு அடையாளமா தான் இங்க இருக்குது. என்ன அந்த காரியத்தை நல்லா கவனிச்சு திரும்ப நான் அந்த காரியத்தை ரிப்பீட் பண்ற கவனிங்க நல்லா. அப்போ இந்த 6 சபை கால பரிசுத்தவான்களுக்கு அடையாளமா யார் இருக்கிறா? மோசே. 7 சபை காலத்துக்கு அடையாளமா எலியா இருக்கிறார். இப்போ இதுதான் நம்ம மருவமலை காட்சியில பாக்குறோம். இதுதான் தீர்க்கதரிசி இதை சொல்றாரு. இப்ப நான் சன்செட்டுக்கு அந்த காரியத்தை குறிச்சு காட்டுறேன், புரிஞ்சுக்கலாம். சன்செட் மலையில தீர்க்கதரிசி அந்த ஹிஸ்டரிலாம் நிறைய டைம் நான் பேசிட்டேன், திரும்ப அது கூட பேசல. தீர்க்கதரிசி 62 வருஷத்துல
ஜெபர்சன்ல இருந்து எங்க போறாரு? டூசான் போறாரு இல்லைங்களா? அவர் இருந்தது இந்தியானா மாநிலம் இல்லைங்களா? அவர் போனது அரிசோனா மாநிலம், ஸ்டேட்ஸ், 2 ஸ்டேட்ஸ். அங்க இருந்த டூசான்ற ஊருக்கு போறாரு. டூசான்ல இருந்து வடகிழக்கு பகுதியில இருக்கிறதா சன்செட் மலை கூட்டம். சன்செட் மலை, அந்த சன்செட் மலைக்கு தீர்க்கதரிசி என்ன பண்றாரு சொன்னா மார்ச் மாசம் 6, 7, 8 வாக்குல போறாரு. அங்க அதுக்கு முன்பதாகவே பிப்ரவரி மாசம் 28ஆம் தேதி அந்த மேகம் வந்துச்சு. நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான், இந்த மேகம் ஆல்ரெடி வந்துச்சு. அதுக்கப்புறம் தீர்க்கதரிசி அங்க போகும்போது பெரிய வெடி சத்தத்தை கேட்கிறாரு. அவரு கூட 2 சாட்சிகள் தீர்க்கதரிசியோட சேர்ந்து பூமிக்குரிய 3 சாட்சிகள் தீர்க்கதரிசி தான் சொல்றாரு. இதை எடுத்துக்கொண்டு அநேக இடங்கள்ல 3 சாட்சிகள்ல எடுத்துக்கொண்டு அந்த சன்செட் மலை அனுபவத்தை எடுத்துக்கொண்டு இதுக்கு பொறுத்துறாரு. எதுக்கு பொறுத்துறாரு? இயேசு வாழ்க்கையில நடந்த மருவமலை காட்சிக்கு பொறுத்துறாரு. மருவமலைக்கு காட்சிக்கு பொறுத்துறாரு தீர்க்கதரிசி. அநேக இடங்கள்ல பொறுத்துறாரு. பாருங்க, நான் தான் சொல்றேன். அப்ப அதுக்கு பொருத்தி அங்க 3 சாட்சிகள் இருந்தாங்க. எங்க? மோசஸ் சரி, பரலோகத்தின் சாட்சிகள் 2 பேரு, பூமியின் சாட்சிகள் 3 பேர் இருந்தாங்க. கரெக்டுங்களா? அதே போல இந்த காலகட்டத்தில் இங்கேயும் கூட 3 சாட்சிகள் இருந்தாங்கன்றார். ஒன்னு பிரெனாம், 2வது 2 பேர் பிரெட் சாத்மன், 3வது ஜீன் நார்மன். 3 பேர் தீர்க்கதரிசி கூட அநேக பேர் ஊழியத்துக்கு போனாங்க. இந்த இடத்து இது நடக்கும்போது தீர்க்கதரிசிக்கு கூட இருந்தாங்க. இவங்க தான் முக்கியமான நபர்கள். 7வது முத்திரை வாட்சி பாருங்க, இந்த பேர் எல்லாம் இருக்கும். ஜீன் நார்மன், பிரெட் சாத்மன் 2 பேரும். இந்த 2 பேருக்கு போது தீர்க்கதரிசி இந்த பெரிய வெடி சத்தம் இடிக்கும் போது வெடி சத்தம். இப்ப தீர்க்கதரிசி இந்த வெடி சத்தத்தை ஒரு இடி முத்தரிக்கப்பட்ட 7 செய்திகள், 7 செய்தியாளர்கள். அப்படின்னா 7 முத்திரை திறக்கப்படுதலுக்கு அடையாளமா இருக்குது. இதை எடுத்து வெளிப்படுத்தும் விசேஷம் 1ஆம் அதிகாரத்துல சிங்கம் கெர்ஜிக்கிறது போல மகா சத்தமாய் ஆர்ப்பரித்தான். அந்த ஆர்ப்பரிப்பு 7 இடிகள், ஒரு இடி 7 செய்திகள் இல்லைங்களா? அப்போ அதே சன்செட் மலையில ஒரு பெரிய இடி இடிச்சுது, பூமியை குலுக்கிச்சு. தீர்க்கதரிசி தான் கால் சட்டையில ஒட்டிருக்கிற, பேண்ட்ல ஒட்டிருக்கிற இங்க காக்கல் பேர் அந்த முள்ள, ஊமக்குச்சி முள்ள பிரிச்சு கொண்டிருக்கிறார். மீன்ஸ் அந்த செய்தியை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடி தான் வாழ்க்கையில இருக்கிற அந்த காரியத்தை எல்லாம் முள்ள என்ன பண்ணும்? பிரிக்கிறதுக்கு அடையாளம், முன் அடையாளமா அந்த காட்சி இருக்குதா இல்லைங்களா? இப்போ அப்படி இருக்கும்போது திருப்பி நீங்க போய் ஒளிந்து கொள்ளுங்கன்னு சொல்லி அவன் சொல்றாரு. பெரிய இடி சத்தம் வருது, போய் போங்க நீங்க அப்படி சொல்றாரு. அப்ப அப்படி இருக்கும்போது முன்னாடி நாள் வேட்டை பொருள் கிடைக்கல, வேட்டை பொருள் கிடைக்காதுன்னு சொல்லப்படுச்சு இல்லையா? அப்போ ஒரு ஆவலினா பன்றி வேட்டைக்கு போறாரு. சரி, அந்த பன்றி வேட்டைக்கு நினைக்கிறேன். ஐ திங்க் எனக்கு அது கொஞ்சம் மட்டும் டவுட்டா இருக்கு. அந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் பின்னாடி. சரி, அப்ப அங்க வேட்டைக்கு போறாரு, வேட்டை பொருள் கிடைக்கல. அடுத்த நாள் என்ன பண்ணாரு சொன்னா, அடுத்த நாள் இது காலையிலே நடக்குது, இந்த நிகழ்வு நடக்குது. இந்த காட்சிக்குள்ள நடக்கும்போது தீர்க்கதரிசி அந்த மேகத்துக்குள்ள என்ன பண்றாருங்க? எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு தாங்க அவர் சொல்லப்படுச்சு, நீ போய் திரும்ப போ, இந்தியானா மாநிலத்துக்கு போ. நீ இப்ப அரிசோனா மாநிலத்துல இருக்கிற, டூசான்ல இருக்கிற இந்தியானா மாநிலம் ஜெபர்சன்வில்லுக்கு போ, உன் சொந்த சபைக்கு போ. அங்க ஈச் டே ஈச் ஏஞ்சல் இந்த முத்திரைகள் உங்களுக்கு திறக்கப்படும் சொல்லப்படுச்சு இல்லைங்களா? அப்போ அங்க இருக்கிற 7 தூதர்களும் மோசே எலியாவுக்கு அடையாளமா இருக்கிறாங்க இல்லையா? இப்ப இன்னொன்னு சொல்ல, மோசே எலியாவுடைய ஆவி செய்தியாளனுக்குள்ள ஊற்றப்பட்டிருக்குதா இல்லையா? தீர்க்கதரிசிக்குள்ள மோசையுடைய ஊழியம் நடந்துச்சு, எலியாவுடைய ஊழியம் நடந்துச்சு, கிறிஸ்துடைய ஊழியம் நடந்துச்சு இல்லையா? இப்ப ஆல்ரெடி அது நடந்துச்சு. தீர்க்கதரிசி 62 முன்னாடி நடந்துச்சு. தீர்க்கதரிசிக்கு 62 முன்னாடி மோசே எலியா ஊழியம் நடந்துச்சா இல்லைங்களாங்க? மோசையுடைய ஊழியம் என்ன? மோசையுடைய ஊழியம் என்ன? யாத்திரையின் செய்தியாளன் மோசே. ஸ்தாபனத்தில் வெளியே கொண்டு வருகிற ஊழியம். அதனால 61 வருஷத்துல தீர்க்கதரிசி செய்தி கொடுத்தாரு, மோசையோட இருந்தது போல உன்னோட கூட இருப்பேன். மோசையுடைய ஊழியத்துல இருந்து யோசுவாவோட மினிஸ்ட்ரி தீர்க்கதரிசிக்கு மாறுச்சு. தீர்க்கதரிசியே யோசுவா மினிஸ்ட்ரி சொன்னார். இப்ப நம்ம எங்க இருக்கிறோம்? யோசுவாவின் புஸ்தகத்துல இருக்கிறோம். யோசுவாவின் புஸ்தகம் என்ன இருக்குது? The possession in our inheritance, நம்முடைய சுதந்திரத்தை சுதந்தரிப்பது. ஆமென். இப்போ மோசேயுடைய மினிஸ்ட்ரி யாத்திரையின் செய்தியாளன். எலியாவுடைய மினிஸ்ட்ரி என்னங்க? எலியாவுடைய ஊழியம் என்ன? தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை சப்பனிடுறது, பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்களிடமா திருப்புறது. இல்ல தீர்க்கதரிசி சொல்றாரு இல்லைங்களா? 3 விதமான சோதனைகள் சொல்றாரு. 3 விதமான சோதனைகள் சொல்றாரு. ஒன்னு கர்மேல்ல நடந்த ஒரு சோதனை, கர்மேல். அதே போல மர்ரூப மலையில நடந்தது. இன்னொன்னு சீயோன்ல நடக்கும்ன்றார். 3 காட்சிகளை சொல்றாரு. கர்மேல்ல நடந்துச்சு. யாருக்கு? எலியாவுக்கு நடந்துச்சா இல்லைங்களா? கிறிஸ்துவுக்கு யோர்தான்ல மர்ரூப மலையில நடந்துச்சு, காண்பிக்கப்பட்டுச்சு. தேவன் ரூபகரப்படுத்தினாருங்க, தீர்க்கதரிசி ரூபகரப்படுத்தினார். அதான் சொல்றாரு தீர்க்கதரிசி. சொல்லப்படுதா? இவர் தான் என்னோட நேசகுமாரன் சொல்லி நிரூபிச்சது எங்க? மர்ரூப மலையில. அது ஒரு ட்ரையல். இங்க தீர்க்கதரிசி சொல்றாரு பாருங்க. நான் அது பல பரீட்சை. கர்மேல் பர்வத்தில் தேவன மகிமை காணப்படுது போன்ற பின்மாறி காலத்திலும் சம்பவிக்க வேண்டும். கர்மேல்
மாதிரியே மணவாட்டிக்கு தசைடுதல் ஆட் மூலமா மணவாட்டிய தேவன் பூமியில உறுதிப்படுத்தணுமா. கர்மேல நடந்தது மாதிரி நடக்கணும்ன்ற புரியுதுங்களா? பின்மாறி நம்ம எங்க இருக்கிறோம்? பின்மாறி நாட்கள், பின்மாறி முன்மாறி மெசேஜ் எடுத்துமா இல்லைங்களா? தீர்க்கதரிசி செய்தியில முன்மாறி பின்மாறி ஊற்றப்பட்டுச்சா இல்லையா? முன்மாறின்றது என்ன அர்த்தம் நம்ம சொன்னோம் பார்த்தோம். முன்மாறின்றது போதக மலை பார்த்தோமா? போதகத்தை தீர்க்கதரிசி பிரீச் பண்ணார் இல்லையா? அதுக்கப்புறம் பின்மாறின்றது அதுக்கான வல்லமை, அந்த டைனமிக்க மெக்கானிக்க இயக்கிறதுக்கான வல்லமையை கொண்டு வச்சு தீர்க்கதரிசி வாழ்க்கையில நடந்துச்சா இல்லையா? 63 வருஷத்துல அது அறுவடை மலை. பின்மாறி மலை அறுவடை மலை, முன்மாறி மலை விதை விதைக்கிற மலை. விதை விதைக்கும் போது வர்றது முன்மாறி, அறுவடை செய்யும் போது வர்றது பின்மாறி. ஆனா தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு சொன்னா, அறுவடை நேரத்துல, உலகத்தின் அறுவடை நேரத்துல ரெண்டும் ஒரே நேரத்துல சேர்த்து பெய்யும். யோவேல் வாசிக்கும் போது நீ ஏற்கனவே முன்மாரியை பெய்ய பண்ணி, ஏற்கனவே முன்மாரியும் பின்மாரியும் ஏற்கனவே பொழிய பண்ணுவேன், முன்மாரி பின்மாரி சேர்ந்து வருது. அப்ப ரெண்டு தீர்க்கதரிசி ஊழியத்துல 47ல 63 வரைக்கும் முன்மாரி பெஞ்சிச்சு, 63ல பின்மாரி பெயர்ந்துச்சு தீர்க்கதரிசிக்கு. ஆனா இப்போ சடன் டைம்ல வந்து பின்மாரி மணவாட்டிக்காக காத்து கொண்டிருக்கிறது இப்ப இல்ல, மணவாட்டிக்காக வெயிட்டிங். அது அந்த பின்மாரியில தான் 3ஆம் எழுப்பு மணவாட்டிக்கு ஓபன் ஆகும். எது ஓபன் ஆகும்? வித்தான மெச்சூர்ட் அடையும் போது ஓபன் ஆகும் இல்லையா? அப்ப அந்த நேரத்துல தீர்க்கதரிசிக்கு ஒண்ணு விண்டிகேஷன் அடைஞ்ச சன்செட்ல தீர்க்கதரிசியை தேவன் உறுதிப்படுத்தினாரா இல்லைங்களா? இது தீர்க்கதரிசி உறுதிப்பாடுங்க, தீர்க்கதரிசி எடுத்துக்கொள்ளப்பட்டார். அது மாதிரி பிரைடுக்கு நடக்கும் தேர்ட் புல்ல, அதான் இங்க தீர்க்கதரிசி சொல்றாரு. அப்ப பாருங்க, மல்கியா 3ஆம் அதிகாரத்துல முன்னோடியானவன் யோவான் ஸ்நானகனாகும். அவன் முன்மாரியில் விதை விதைத்து ஸ்தாபனங்களால் புறக்கணிக்கப்பட்டார். முன்மாரியான எஸ் ஒட்டுமொத்த சபை காலத்துக்கான முன்மாரி யோவான் ஸ்நானகனுடைய கிறிஸ்துடைய காலம். அவன் தான் வழியை ஆயத்தம் பண்ணா, கிறிஸ்து வந்து விதைய போட்டார். ஸ்தாபனத்தால் புறக்கணிக்கப்பட்டான். பாருங்க, புறக்கணிக்கப்பட்டான். பின்னர் இயேசு வந்து மருவமலையின் பரீட்சை நடைபெற்றது. மருவமலையில பரீட்சை நடந்துச்சாலா அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவ இவர் புத்திரன், இவர் புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றவர் என்றதை காட்டுன மருவமலை காட்சி தேவன் உறுதிப்படுத்தினது. தேவன் இயேசு உறுதிப்படுத்தினாரா இல்லைங்களாங்க? அதே மாதிரி தீர்க்கதரிசியை 63ல மேகத்துல உறுதிப்படுத்தினாரா இல்லையா? அதே போல சபைக்கு நடக்கணும். சபைக்கு நீங்க இந்த செய்தியை பெற்றிருந்தாலும் உங்களை என்ன உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு காட்சி இருக்க போகுது. பாருங்க, தீர்க்கதரிசிக்கு சொல்றாரு பாருங்க, இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்னோடுவோன் பின்மாறிக்கென்று விதைப்பான். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு என்று முன்னோடுவோன் யாரு? யாருங்க? இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கு முன்னோடுவோன் யாரு? கேட்கறதுக்கு தயவுசெஞ்சு சொல்றேன், எங்கெங்கயோ நின்று கேக்குறீங்க. தயவுசெஞ்சு சொல்றேன், இங்க வந்து நீங்க வந்து நின்று பாருங்க. இங்க பேசவே மாட்டேங்க ரெண்டு பேரும், தயவு செஞ்சு வாயில் வந்து பேசுங்க. இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகைக்கு முன்னோடுபவன் பின்மாறிக்கென்று விதைப்பான். இயேசு ஸ்தாபனங்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் மத்தியில் ஒரு மகிமையான சவாலா இருப்பார். இயேசுன்றது இந்த காலத்துல திரும்ப மாம்சத்துல வெளிப்பட போறார், அத அடையாளமா இருக்குது. சவாலா இருப்பார். இயேசு வரும்போது ஸ்தாபனங்களையும் பிரமாணங்களையும் உதறி தள்ளி தம்முடைய மனவாட்டியை கொண்டு செல்வார். 1ஆம் பலப்பரீட்சையில் கர்வேல் பர்வதத்திலும், 2ஆம் பலப்பரீட்சை மறுரூப மலையிலும், 3ஆம் பலப்பரீட்சை விரைவில் சியோன் பர்வதத்தில். சியோன் மலை என்றது மனவாட்டிக்கு அடையாளமா இருக்குது, நம்ம பார்த்துருக்கோம். பிரைட்ல நடக்கும்ன்றதுக்கு தான் இங்க அடையாளம் காணப்படுது. சியோன்னா திரும்ப மாம்சரீதியில சியோன் மலை கிடையாது. எருசலேம்ல நடக்கிற காட்சி இங்க சொல்ல கிடையாது. பிரைடுக்குள்ள நடக்க போற பல பரீட்சைக்கு முன்னடையாளமா இது காணப்படுது. மோசே, எலியா, யோவான் இம்மூவரும் மக்களின் சமூகத்திலிருந்து விலகி வனாந்தத்துக்கு சென்ற அனுபவம் அநேகரை குழப்பத்துக்குள்ளாக்கியது. தீர்க்கதரிசி கூட இங்க தீர்க்கதரிசி அந்த 3 பேரை சொல்றார். தீர்க்கதரிசி அதுல ஒரு நபர், 4வது நபர் மோசே, எலியா, யோவான் 3 பேர் வனாந்தரத்துக்கு போய் தான் இந்த அனுபவத்தை பெற்றுக்கொண்டாங்க, விண்டிகேட் பண்ணப்பட்டாங்க. இந்த செய்தியாளனும் இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான், இங்க இந்த செய்தியாளனும் அப்படிதான். பாருங்க சொல்றாரு, அவரோட செய்திகளை ஏற்றுக்கொள்ளாமல் அவர் வனாந்தரத்துக்கு செல்ல வேண்டியதா இருந்தது, அதுதான் சொல்லப்படுது. அப்போ என்ன பண்ணுது சொன்னா, ஆயினும் விதை விதைக்கப்பட்டாயிற்று. அடுத்தது நியாய தீர்ப்பு தான். தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, கிறிஸ்து மறுரூபமானாரா இல்லையா? இந்த காட்சி நியாய தீர்ப்புல கிறிஸ்து இருக்க போற நிலையை காட்டுச்சான். கிறிஸ்து சபை காலத்துல என்னவா இருக்கிறார் அப்படின்னா பருந்து பேசுகிறவரா இருக்கிறார். கரெக்டுங்களா? சபை காலத்துல எப்படி இருப்பார் அவரு? 1ஆம் வருகையில ஆட்டுக்குட்டியா இருந்தார், சபை காலத்துல பருந்து பேசுகிறவரா இருந்தார். இப்ப அவர் மேகத்துல வரும்போது என்ன எப்படி வந்தார்? அவரு சுப்ரீம் ஜட்ஜா வெண்பஞ்சை போல வந்தார். இந்த நிகழ்ச்சியை தான் தீர்க்கதரிசி மருவமலை பொறுத்துறார். அப்படின்னா சுப்ரீம் ஜட்ஜா இருக்கிறார், சுப்ரீம் ஜட்ஜா வர போறார். அப்போ மருவமலை நடந்த காட்சி வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்தை அப்படியே காட்டுது. வெளிப்படுத்தல் 10ல சுப்ரீம் ஜட்ஜா இறங்கி வந்தாரா? தீர்க்கதரிசி இன்னொரு செய்தியில சொல்றாரு. என்ன செய்தி சொல்றாருன்னா, 7 தூதர்களும் ஜட்ஜ்மெண்ட் ஏஞ்சல்ஸ் சொல்றாரு. 63ஆம் வருஷத்துல இந்த ஏஞ்சல்ஸ் போன இடத்துல
பிளாக்ஸ்டாப் அரிசோனா, நான் இந்த மேப் எல்லாம் காட்டல உங்களுக்கு, நான் எடுத்து வச்சிருக்கிறேன். பிளாக்ஸ்டாப் அரிசோனால இருந்து பிடிச்சி அலாஸ்காவை நோக்கி மேற்கு நோக்கி அந்த தூதர்கள் போனதா, அந்த மேகம் போனதா இது சயின்ஸ் வந்து பதிவு செய்யுது. இந்த இடத்துலதான் ஜட்ஜ்மெண்ட் 64ஆம் வருஷத்துல அந்த அலாஸ்கா தண்ணீர பூகம்பத்துக்குள்ள போன நிகழ்வு காணப்படுச்சு. தீர்க்கதரிசி 64 65 வருஷங்கள் என்ன சொல்றாரு சொன்னா, மேகத்துக்கு பொருத்தி இந்த தூதர்கள் போன இடத்துல நடக்குது ஜட்ஜ்மெண்ட் ஏஞ்சல்ஸ் என்றாரு. இந்த ஏஞ்சல்ஸ் என்றத ஜட்ஜ்மெண்ட் மேகத்துல இருந்தா ஒருத்தர் அவர் சுப்ரீம் ஜட்ஜா இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு காட்சியில காண்பித்திருக்கிறார். இந்த பாயிண்ட் புரியுதா? அப்போ தீர்க்கதரிசி அந்த மறுரூபமலையில நடந்த அந்த நிகழ்வை கிறிஸ்து மறுரூபம் அடைந்து அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு சுப்ரீம் அத்தாரிட்டியை பெற்றுக்கொள்றதுக்கு அடையாளமா இருக்குது. அடையாளமா இருக்குதா இல்லையா? அப்ப திரும்ப இந்த காலத்துல நம்மளும் அந்த காலத்துல இருக்கிறோமா இல்லையா? தீர்க்கதரிசி கிறிஸ்து எப்படி வந்திருக்காரு? உறைந்த பஞ்சை போல வந்திருக்காரா இல்லையா? இப்ப அவர் என்ன கிடையாது, ஆசாரியன். இப்ப 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 எப்படி இருக்காரு? அவரு எப்படி இருக்காருங்க? சுப்ரீம் ஜட்ஜா இருக்கிறார் இல்லைங்களா? வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்துல மார்பருகே பொற்கச்சை கட்டி கொண்டது மனுஷகுமாரன் ஒப்பானவரை கண்டேன். மார்பருகே அவரோட சரீரம் மாறிச்சு. எது மறுரூபமலை சரீரம் மாறிச்சு. சரீரம் மாறிச்சு, தலை மட்டும் கிடையாது, சரீரமும் மாறணும். இந்த சரீரமும் மாறணும். இப்போ அப்போ ஒட்டுமொத்த வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் பார்க்கும்போது அவருடைய சிரசும் மயிரும் உறைந்த பஞ்சை போலவும் வெண்மையா இருந்தது இல்லைங்களா? அவருடைய மார்பருகே பொற்பச்சை கட்டிருந்த அந்த சரீரத்தை பாத்தீங்க சொன்னா, எத்தனை பேர் நீங்க இந்த செய்தி கேட்டீங்கன்னு தெரியல. கிறிஸ்து 7 விதமான மையம் எத்தனை பேர் செய்தி படிச்சிருக்கீங்க? இயேசு கிறிஸ்து பற்றி வெளிப்படுத்தலா இருக்கட்டும், இயேசு 7 சபைகளும் வியாக்கியானத்துல முதல் பகுதி, அதுல பத்மதி தர்ஷனத்துல நீங்க வாட்சிங்க சொன்னா, இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தல வாட்சிங்க சொன்னா, கிறிஸ்துவின் 7 விதமான மகிமையை தீர்க்கதரிசி எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பார். அதெல்லாம் நீங்க பாருங்க. அது கிறிஸ்துவுடைய அந்த காட்சி வெளிப்படுத்தல காண்பிக்கப்பட்டிருக்கு இல்லையா? அது மணவாட்டியில் கிறிஸ்து நின்று கொண்டிருக்கிறதா இருக்கும். மணவாட்டியுடைய சரீரம் அது. அதனாலதான் யோவான் பார்த்து என்ன சொல்றாரு சொன்னா, ஏதோ மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவர். மனுஷகுமாரன் இல்ல, மனுஷன். அந்த அந்த காட்சி மாதிரி ஒரு நபர் பூமியில இருக்க முடியுமா? குறைந்த பஞ்ச போல தலையும் இல்லைங்களா, கண்கள் அக்கினி ஜுவாலை போலும், வாயில இருபுறமும் கற்குள்ள பட்டயத்தை போல ஒரு மாம்ச நபர் இல்ல. வெளிப்படுத்தல் நமக்கு தெரியும், அடையாளங்களின் புஸ்தகம் அது இல்லைங்களா? அப்போ அவருடைய மார்பருகேன்ற அந்த வார்த்தை இங்கிலீஷ்ல வாய்ச்சான்னு சொன்னா, ஒரு பெண்ணை போல மார்பகம் உடைய ஒரு பெண்ணு குறிதான். அவருடைய சிரச பேச பார்க்கும்போது ஒரு ஆணுக்குரிய தன்மை இருக்குது. அவருடைய உடல் வாக பார்க்கும்போது ஒரு பெண்ணுக்குரிய தன்மையில இருந்துச்சு. அது புரிஞ்சா உங்களுக்கு? இங்கிலீஷ்ல அப்படி இருக்குது. இங்கிலீஷ்ல எடுத்து பார்த்து பாருங்க, தீர்க்கதரிசி சொல்றாரு. ஆமென். அப்போ அந்த சரீரம், தலை கிறிஸ்து, சரீரம் 7 சபைக்கால மணவாட்டிக்கு அடையாளம் வெளிப்படுத்தல் 1 காணப்படுது. வெளிப்படுத்தல் 1 தான் 10ஆவது அதிகாரம். அப்ப முழு காட்சியும் மேகமோர சூழ்ந்திருந்தது அப்படின்னு போது சரீரம் முழுசும் நியாய தீர்ப்பின் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ற அந்த காட்சி இது. ஆமென். புரிஞ்சா உங்களுக்கு? அப்போ புத்திர சுவீகாரம் கிறிஸ்து 1ஆம் வருகையில பெற்றுக்கொண்டார். இந்த 2ஆம் வருகையில மணவாட்டி புத்திர சுவீகாரத்தை பெற்றுக்கொள்றதுக்கு முன்னாடியாளமா இருக்கு. காட்சி புரியுதுங்களா உங்களுக்கு? நீங்க இப்ப புரியாது. நீங்க இந்த செய்திகள்லாம் எப்ப தெரியுமா புரியும்? நீங்க புக்கை எடுத்து வாசிக்கும் போது இதுதான் நம்ம கேட்டோம், இதுதானே நமக்கு வந்து பிரசங்கிக்கப்பட்டுச்சுன்னு உங்களுக்கு புரியும். இப்ப நீங்க உங்களுக்கு புரியாது. நீங்க அதனாலதான் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறீங்க. பாருங்க, தீர்க்கதரிசி என்றாவது ஒரு நாள் கிறிஸ்துவின் உண்மையான மனவாட்டி தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதற்கு தடை செய்யப்படுவாள். இதுதான் நான் ஃபிஷ் பேங்க் எடுத்து பொறுத்தேன். மனவாட்டிக்கு ஒரு தடை உண்டாகும், அப்பொழுது தேர்ட் மினிஸ்ட்ரி வெளிப்படும் சொல்லி அந்த 17ஆம் அதிகாரத்துல இருக்கிற ஃபிஷ் பேங்க் எடுத்து இதுதான் பொறுத்தினேன் நான். அப்போ வெளிப்படுத்த 13:16 அதை குறித்து தீர்க்கதரிசி உரைக்கப்பட்டுள்ளது. மிருகத்தின் முத்திரை வரும், அப்பொழுது ஒரு மார்க்க சம்பந்தமான தடை உண்டாகும் மனவாட்டிக்கு. அப்போது 3 அழைப்பின் ஊழியம் நடக்கும். அப்பதான் சியோன் மலை பல பரீட்சை நடக்கும், மனவாட்டிக்குள்ள அந்த ஊழியம் நடக்கும். ஆமென். பாருங்க, அதுதான் தீர்க்கதரிசி இங்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? இயேசுவுக்கு நடந்தது. அவன் எதன் மேல் உரிமை அளிக்கிறாரோ அதை அனைத்தையும் தேவன் தமது சொந்த குமாரனை அவ்வாறே சுவிகார புத்திரனாய் மாற்றினார். இயேசு சாதாரண மனிதனாக நடந்து சென்றார். ஆனால் ஒரு நாள் மறுரூபமலையில் 3 பேரை அவர் சாட்சியாக எடுத்துக்கொண்டார். இன்னைக்கு 3 பேர், வில்லியம் பிரெனாம், நார்மன், பிரெட் சாத்மன், 3 நபர்கள். இப்ப தீர்க்கதரிசி இதுல இன்னொரு காட்சி இருக்குது. 1ஆம் வருகைக்கு இதுக்கு இன்னொரு காட்சி இருக்குது. இதுல வருகை எங்க காணப்பட்டுச்சு அப்படின்னா 7 முத்திரைகளும் தீர்க்கதரிசிக்குள்ள ஊற்றப்பட்டுச்சு. கிறிஸ்து ஆவி தீர்க்கதரிசிக்குள்ள ஊற்றப்பட்டுச்சு. இன்னைக்கு இன்னொரு டவுட் இருக்கு. நான் ஒரு காரியத்தை சொல்றேன் உங்களுக்கு. தீர்க்கதரிசிக்குள்ள மோசேயுடைய ஊழியம் நடந்துச்சுன்னா எல்லாரும் ஏத்துப்பாங்க, எலியாவுடைய ஊழியம் நடந்துச்சுன்னா எல்லாரும் ஏத்துப்பாங்க. கிறிஸ்துடைய ஊழியம் சொன்னா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி வந்து தீர்க்கதரிசி ஆராதிக்கிறதுக்கு எதுவா போன
பிரணம் கிரைஸ்டுகளை காட்டுது. ஆனா கிறிஸ்துவுக்குள்ள தீர்க்கதரிசிக்குள்ள கிறிஸ்துவுடைய ஊழியம் நடந்துச்சு. எப்ப நடந்துச்சுன்னா 63க்கு அப்புறம் 7 முத்திரைகளே கிறிஸ்துவா இருக்கிறார். திறக்கப்பட்ட 7 முத்திரைகள் யாரு? இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார். அவர் தீர்க்கதரிசிக்குள்ள ஊற்றப்பட்டார். புரிஞ்சா சொல்றது? 63க்கு முன்னாடி 2 ஊழியம் நடந்துச்சா? அப்படியே தொடர்ந்து நடக்குது. மோசேசுடைய ஊழியத்தின் மூலமா தீர்க்கதரிசி என்ன சொன்னார்? யாத்திரை வெளியே கொண்டு வந்தார். எலியாவுடைய ஊழியத்தின் மூலம் தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை வெளியே கொண்டு வந்தார். இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தின் மூலமாக முழு ரகசியங்களை வெளியே கொண்டு வந்து மனவாட்டியை மறுரூபப்படுத்துறதுக்கு ஏதுவான காரியத்தை 7 seals ரெவலேஷன் நடந்துச்சு. பிரத்யேகமா தீர்க்கதரிசிக்குள்ள இது நடந்துச்சு. கிறிஸ்துடைய ஊழியம் யாருக்கு ஊற்றப்பட்டுச்சு? 7 முத்திரையில ஊற்றப்பட்டுச்சு. இது ரொம்ப கடினமான பாகம். கொஞ்சம் நீங்க மிஸ் ஆனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிரணம் கிரைஸ்டுல போயிடுவீங்க. இதை கண்டுகொள்ளாம இருந்தா, கண்டுகொள்ளாம இருக்கிறதுனாலயும் ஒரு பிரச்சனை இருக்குது. கரெக்டா இந்த பாயிண்ட் மட்டும் கரெக்டா ஷார்ப்பான கத்தி மேல நடக்கிற மாதிரி. புரியுதா நான் சொல்ற பாயிண்ட்? கேட்கறவங்க ஒருவேளை கூட தப்பா புரிஞ்சுக்கலாம். ஆன்லைன்ல கேட்கறவங்க கூட அநேக தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. தீர்க்கதரிசிக்குள்ள பக்காவா இயேசு கிறிஸ்துடைய ஆவி முழுசா ஊற்றப்பட்டுச்சு. செய்தி இந்த 7 முத்திரைகள் சொல்றேன். தீர்க்கதரிசி ஆராதிக்கப்படுகிறவர் அல்ல, புரிஞ்சுக்கோ நல்லா. வெளிப்பாடா ஊற்றப்பட்டுச்சு. ஏதுக்குன்னு சொன்னா, இந்த கால மனவாட்டிக்குள்ள முழு ரகசியம் வெளிப்படுறதுக்கு முதல் பிரதிநிதியா தீர்க்கதரிசி இருந்தார். ஆமென். முத்திரையில் தீர்க்கதரிசிக்குள்ள ஊற்றப்பட்டுச்சா இல்லைங்களாங்க? இந்த முத்திரைகள்ல இயேசு கிறிஸ்துவா இருக்கிறார், அவரே முத்திரையிலா இருக்கிறார் சொல்லி தீர்க்கதரிசி சொல்றார். இந்த பாயிண்ட நான் நீங்க பார்க்கும் போது, ஏன்னா நான் படிக்கும் போது வினோதமாயிருச்சு. காலையில இதை எடுத்து வாச்சிருந்தேன். இவ்வளவு நம்ம இது எப்படி யோசிச்சோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப இன்னும் கொஞ்சம் தேவன் தியானிக்கப்படி கிருபை செஞ்சாரு. இந்த பாயிண்ட வாசிக்கிற கேளுங்களேன், ரொம்ப அருமையான பாயிண்ட். நிறைய பாயிண்ட் இருக்கு, முக்கியமான சொல்றேன். இங்க பாருங்க, தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு பாருங்க, அதே பாயிண்ட் தான் சொல்றாரு. அவர் யார் என்று பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே காண்பிக்கிறார். யார் என்று, தேவன் யார் என்று அவர் காண்பிக்கிறார். அவர் தீர்க்கதரிசிகள் அல்ல, அல்லது ராஜாக்கள் அல்ல, இங்கு தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டு இருக்கிறார். யாரும் எங்க சொல்றாரு? கிறிஸ்துவே தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட ரகசியமா இருக்கிறார். கிறிஸ்து தேவனுடைய பரமரசத்துக்கு வெளிப்படுத்தல சொல்றார். ரொம்ப நுணுக்கமான செய்தி. கொஞ்சம் மிஸ் ஆனா கூட செய்தியை மிஸ் பண்ணிடுவோம். அந்த பக்கம் போனா பிரணம் கிரைஸ்ட் ஆயிடும், இந்த பக்கம் போனா குறைவான செய்தியை பெற்றுக்கொண்டுருவோம். ரொம்ப பார்த்து இதுல நிக்கணும். அதுக்கு தேவன் தான் ஹெல்ப் பண்ணும். பாருங்க, அது நம்பல. இங்க பரிபூர்ணம் உள்ளது. அவர் முழுவதும் வெளிப்படுத்தப்பட்டு உலகத்துக்கு அறியப்படுகிறார். எப்படி வெளிப்படுறார் அப்படின்னா, அது தீர்க்கதரிசிக்குள்ள நடந்துச்சு. இந்த பாயிண்டா ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நம்ம வார்த்தையை வெளிப்பட்டார் ஈஸியா சொல்ல முடியும். எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஈஸியா எல்லாரும் சொல்லிடலாம். ஆனா எங்க நடந்துச்சுன்னு போதுதான் நம்ம கொஞ்சம் கிராஸா போனோம்னா பிரணம் கிராஸ் ஆயிடுவோமோ அப்படின்ற அந்த பிரச்சனை இருக்குது. இல்ல வராம இருந்தாலும் மோசஸ் எலியா மினிஸ்ட்ரியோட நின்றுவோம், முழுமையான செய்திக்கு வர முடியாது. தீர்க்கதரிசிக்குள்ள ஃபர்ஸ்ட் எப்படி அதை நடந்துச்சுன்னு தெரிஞ்சாதான் அடுத்தது பிரைடுக்குள்ள அதை நடக்க போகுது. ஏன்னா பார்ட் ஆஃப் திஸ் ஏஜ் பிரைடு தான் ப்ராஃபிட்டா இருக்கிறார் இல்லையா, இண்டிவிஜுவலா. ஆனா தனிப்பட்ட விதத்துல எடுத்தா அவர் இந்த கால செய்தியாளர் இருக்கிறார். மோசேசுடைய ஊழியத்தை செஞ்சார், எலியாவுடைய ஊழியத்தை செஞ்சார். கிறிஸ்துடைய ஊழியமும் அவருக்குள்ள நடந்துச்சு. ஆமென். மருவமலையில் பாருங்கள், இவருடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்பதே தேவனுடைய சாட்சி. மருவமலை காட்சியை இங்க தீர்க்கதரிசி சொல்றார். நான் ஆல்ரெடி போன வாரம் இந்த விஷயத்த சொன்னேன் இல்லைங்களா? ராய் ராபர்ட்சனுடைய சொப்பனத்துல தீர்க்கதரிசி ஆரிசோனா போயிட்டு திரும்பி வரும்போது அவருக்கு திரும்ப சொப்பனம் காணப்படுச்சு. அதுல தீர்க்கதரிசி இதுல எருசலேம்ல ராபோஜன பந்தியில இருக்கிற மாதிரியும் ஒரு அக்கினி ஸ்தம்பம் எடுத்துக்கொண்டு மேற்கு நோக்கி போன மாதிரியும் பாக்குறாரு. திரும்ப கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப ஒரு சொப்பனத்தை பாக்குறாரு. ஒரு மேகஸ்தம்பம் கொண்டு திரும்ப அந்த டேபிள்ல, டைனிங் டேபிளுடைய எட் பகுதினா அமெரிக்காவில பெரிய பெரிய இடங்கள்ல பெரிய டைனிங் டேபிள் இருக்கும், ரவுண்டா இருக்காது, சைட்ல இப்படி இருக்கும். எட் பகுதியில ஒருத்தர் உட்கார்ந்துருப்பாரு. அந்த எட் பகுதியில தீர்க்கதரிசியை உட்கார வச்சு, இவர் என்னுடைய ஊழியக்காரன், இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி சத்தம் வந்துச்சு. அப்படின்னா தாபோர் மலையில அதே சத்தம் திரும்ப தீர்க்கதரிசிக்கு வந்துச்சுன்னு சொல்லப்படும். நான் அதை ஏற்கனவே வாட்சி காட்டினேன். இது சிலுவையிலிருந்து மேகத்துக்கின்ற செய்தியில வாட்சி காட்டினேன். பாருங்க நீங்க மறுபவளை இவருடைய நேசகுமார் செவி கொடுங்கள் என்பது தேவனுடைய சாட்சி. நியாய பிரமாணத்தின் பிரதிநிதியாக மோசே இருக்கிறான், தீர்க்கதரிசிகளின் பிரதிநிதியாக எலியா இருக்கிறான். இது எல்லாத்தையும் தீர்க்கதரிசி சொல்லிட்டு முக்கியமான விஷயத்த சொல்ல பாருங்க. சொல்லிட்டு தீர்க்கதரிசிகள் முழு கிறிஸ்துவா இல்ல,
தேவன் பரிபூர்ணமாக தீர்க்கதரிசிகளை வெளிப்படவில்லை, நியாயப்பிரமாணத்தின் மூலமாக வெளிப்படவில்லை, ஆனால் கிறிஸ்து வெளிப்பட்டார். மோசேயின் மூலமாக கிறிஸ்து முழுசா வெளிப்படல, எலியா மூலமா வெளிப்படல. அப்ப இந்த காலத்துல மோசையோட ஊழியம் வரும்போது கிறிஸ்து முழுசா வெளிப்படல, எலியாவின் ஊழியம் வரும்போது முழுசா வெளிப்படல. கிறிஸ்துவோட ஊழியம் தீர்க்கதரிசிக்குள்ள வரும்போது, மனுஷங்களோட ஊழியம் வரும்போது முழுசா வெளிப்பட்டார். புரிஞ்சா உங்களுக்கு? முக்கியமான பாயிண்ட பேசிட்டு இருக்கிற. வெளிப்பட்டார். கிறிஸ்து இரக்கமுள்ளவராய் இருக்கிறார். முக்கியமான பகுதி பாருங்க. தெரிந்து கொள்ளுங்கள், இயேசுவா அவர் உங்களை அழைத்திருக்கிறார் என்று ஒரு முன்குறிக்கப்பட்ட வித்திற்கு தெரியப்படுத்துகிற தேவனுடைய அன்பும் வெளிப்பாடுமாக இருக்கிறார். இது யார் அறிந்து கொள்வாங்கன்னா, முன்குறிக்கப்பட்ட வித்துக்கள் இந்த ஸ்லைட் எட்ஜ் பாயிண்ட புரிஞ்சு கொள்வாங்க. 7th சீல் தீர்க்கதரிசிக்குள்ள நடந்தது பாருங்க. அது அவருக்கு செவி கொடுங்கள். யாருக்கு செவி கொடுங்க சொல்றாரு? அந்த அவருக்கு அங்க, இந்த இவருக்கு இங்க, தீர்க்கதரிசிக்குள்ள இருந்து வர்ற அந்த சத்தத்துக்கு. மாம்சரீதியில பிரணாம் கிடையாது, அவருக்குள்ள இந்த கிறிஸ்து வெளிப்பட்டார் இல்லையா, அவருக்கு செவி கொடுங்கள். கொஞ்சம் கொஞ்சம் அந்த பக்கம் போனாலும், கொஞ்சம் இந்த பக்கம் வந்தாலும் முழுமையான செய்தி இல்லை. அதான் பாயிண்ட். தெரிந்து கொள்ளுங்கள், தேவத்துவத்தின் பரிபூர்ணம் அறியப்படுகிறது. 2000 வருஷம் முன்னாடி தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எங்க நடந்துச்சு? எங்க இருந்துச்சு? இங்க தேவத்துவத்தின் பரிபூர்ணம் மீண்டும் சபைக்குள்ள, அது தீர்க்கதரிசிக்குள்ள காணப்பட்ட சபைக்குள்ள வருது. உங்களுக்கு தீர்க்கதரிசிக்குள்ள காணப்படுது. முத்திரைகளா? முத்திரைகளா? தீர்க்கதரிசி சரீரம் பரிபூர்ணம் கிடையாது. அது மாம்சரீதியா பாவப்பட்ட எல்லாருக்கும் சார்லஸுக்கு பிறந்த சரீரம். ஆனா அவருக்குள்ள வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை கிறிஸ்து. புரிஞ்சுக்கோங்க, திரும்ப சொல்றேன். தேவன் வெளிப்பட்டார் என்னும் இந்த மறைப்பொருளின் ரகசியம் இப்போது வெளிப்படுத்தப்படுகிறது. 2000 வருஷத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கோம். இப்போ வெளிப்படுத்தப்படுது. எது? அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு விண்டிகேட் பண்ணது அந்த டிரான்ஸ்பிகரேஷன் மவுண்டனுடைய காட்சி. இந்த தீர்க்கதரிசிக்குள்ள வெளிப்படுத்த சன்செட் காட்சி. இவருக்குள்ள நான் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறேன்றத. ஆமென். தேவனும் மனிதன் ஒன்றாகி விட்டனர். அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் கிறிஸ்து. கிறிஸ்து என்றால் என்ன அர்த்தம்? அபிஷேகிக்கப்பட்ட ஒருவர். சரீர பிரகாரமாக தேவத்துவத்தின் பரிபூர்ணத்தால் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த அபிஷேகிக்கப்பட்டவர். ஓ என்ன ஜனங்கள் எப்படி இதை சந்தேகிக்க முடியும்? எந்த காலத்தை குறிச்சு பேசுறாரு தீர்க்கதரிசி? எந்த காலத்தை குறிச்சு பேசுறாரு? ரெண்டையும் முயற்சி பண்றாரு. இந்த காலத்துல நடந்திருக்கு எகைன் திரும்பவும் இதுதான். ஏன்னா அந்த காலத்துல இருக்கிறத யாரும் விசுவாசிக்க மாட்டாங்க. எந்த காலத்துல இருக்கிறத விசுவாசிப்பாங்க? கரெக்டுங்களா? இந்த காலத்துல விசுவாசிப்பாங்க. நான் தான் சொன்னேனே, எலியா விசுவாசிப்பாங்க. அந்த எலியா இப்போ வந்தாருன்னா தான் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. இயேசு கிறிஸ்து விசுவாசி, இயேசு கிறிஸ்து இங்க இருக்கிறாருன்னா தான் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. அவருக்கு வரணும்னு வாங்க, வந்தா யாரும் ஏத்துக்க மாட்டாங்க. இதான் காட்சி எல்லாமே எப்பவுமே. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இது திரும்ப இங்க நடக்குது பாருங்க. எதுக்கு நான் இது ரொம்ப வாசிக்கிறேன்? தாவீதும் அவருடைய பாகத்தை கொண்டிருந்தார். முக்கியமா அவர் தெய்வீக தன்மையில் பூமியின் மீது நின்று கொண்டிருக்கிறார். தெய்வீக தன்மையில் பூமியில நின்று கொண்டிருக்கிறார். அவர் தாமே தெய்வீகத்தின் பூமியில் நின்று கொண்டிருக்கிறார். ஜனங்களை பாவத்துக்கு பறிக்கத்தக்கதாக தம்முடைய சபையில் ஒரு பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஜீவனுக்கு அவர் கொண்டு வரத்தக்கதாக தம்முடைய சபையில் பரிபூர்ணத்தில் அவர் முதன்மை ஸ்தானத்தை கொண்டிருக்க. நான் சொன்னேன், அவருடைய 7ஆம் முத்திரையும் தேவனுடைய முழுமையான முதல் நோக்கம் என்ன நோக்கம்? ஒரு தேவனுடைய சிந்தையில ஒரு மகத்தான ரகசியம் இருந்துச்சு, தன்னை வெளிப்படுத்தணும்னு சொல்லி இல்லையா? அப்போ அதை 3 ஸ்ப்ரெட் பண்ணார். ஒண்ணு தேவன் தனக்குள்ள இருக்கிறத கிறிஸ்துக்குள்ளயும், கிறிஸ்து தனக்குள்ள இருக்கிறத சபைக்குள்ள ஊற்றி சபையில முதன்மை ஸ்தானத்தை அடையிறது. 3வது சபையும் கிறிஸ்துவ சேர்ந்து பூமியை மூல நிலை கொண்டு வருது. மீன்ஸ் அத்தாரிட்டியை பெற்றுக்கொள்றது. அதை நான் சொன்னேன். இந்த கடைசி நாளுக்கென்று வாக்குத்தத்தம் செய்த இந்த கடைசி நாட்களில் ஒரு வாக்குத்தத்தை வெளிப்படுத்த தம்முடைய பரிபூர்ணத்தில் தேவன் இருக்கிறார். பரிபூர்ணத்துல தேவன் முத்திரைகளா ஃபர்ஸ்ட் தீர்க்கதரிசிக்குள்ள வைக்கப்பட்டார். அந்த வார்த்தை இங்க வருது. அந்த புத்தகமா இருந்த அவர் மனவாட்டிக்குள்ள வருது. என்னவா இருக்கிறது என்றால், இப்பொழுது கவனிங்கள். நீங்க கவனிக்கிறீர்களா? இப்பொழுது நீங்கள் உங்களை சற்று இப்பொழுது விழிப்புணர்வு உள்ளவர்களாக்கி கொள்ளுங்கள். கவனியுங்கள், இயேசு எதற்காக வெளிப்படுத்தப்பட்டார் அதை திரும்ப கொண்டாந்து இங்க பாத்தி பொறுத்துறார். நான் இதோட கூட நிறுத்திக்கிறேன். கவனிங்களா? அப்போ தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு அப்படின்னா, தாபோர் மலையின் அனுபவம் அங்க நடந்துச்சு. சுப்ரீம் ஜட்ஜா காட்சி வருகை நியாய தீர்ப்புல அவர் எவ்விதமா இருக்க போறார், என்ன எவ்விதமான அத்தாரிட்டியை பெற்றுக்கொள்ள போறாருன்றது. எதுக்கு முன்பதாக? அவர் சிலுவையில் அறையப்படுறதுக்கு முன்பதாக. மீன் ரிஜெக்டட் கிங், அத கிறிஸ்து புறக்கணிக்கப்படுறதுக்கு முன்பதாக அது ஒரு முன்னிலையில் காணப்பட்டுச்சு. கிறிஸ்து இன்னொரு வார்த்தையில சொன்னா கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்பதாக. அப்ப இது இந்த காலத்துல எடுத்து வச்சோன்னு சொன்னா 17ஆம் அதிகாரத்துல தேவன் விண்டிகேட் பண்ணார். 17ஆம் அதிகாரத்துல ரூபகரப்படுத்தினார்.
சுப்ரீம் ஜட்ஜா இருக்கும்படிக்கு வெற்றி சிறக்கிறாருன்னு சொல்லி 17 வெற்றிக்கு அடையாளமா இருக்குது. திரும்ப எகைன் வெளிப்படுத்தல் 10:7 எகைன் 7 முத்திரைகள் திறக்கப்படும் போது 7th seal திரும்ப சுப்ரீம் ஜட்ஜா இறங்கி வந்திருக்கிறார் இல்லைங்களா? இப்போ மனவாய் நெக்ஸ்ட் இதை தொடர்ந்து என்ன இருக்க போகுதுன்னு சொன்னா என்ன இருக்க போகுது? பிரைடுடைய ரிஜெக்ஷன், கிறிஸ்துவுடைய சரீரம் அடிக்கப்படுதல், புறக்கணிக்கப்பட்ட பின்பதாக சபையானது எடுத்துக்கொள்ளப்பட இருக்குது. கிறிஸ்துவின் சரணம் இப்ப எதை பெற்றுக்கொண்டிருக்குது சொன்னா சுப்ரீம் அத்தாரிட்டியை பெற்றுக்கொண்டிருக்காங்க. ஏன்னா அவர் எப்படி இறங்கி வந்தார்? சுப்ரீம் ஜட்ஜா இறங்கி வந்தார். அதோடைய ப்ரிவ்யூ தான் தீர்க்கதரிசிக்கு காண்பிக்கப்பட்டுச்சு. இங்க 3 சாட்சிகள், பிரணாம், ஜி நார்மன், பிரெட் சாத்மன். ஆனா இதுல ஒண்ணு கிறிஸ்துவுடைய அந்த ஊற்றுதலும் தீர்க்கதரிசிக்குள்ள காணப்பட்டுச்சு. அந்த சரீர சாட்சி, ஆனா கிறிஸ்துவுக்குள்ளதான் அந்த அவர் தீர்க்கதரிசிக்குள்ளதான் அந்த கிறிஸ்து ஊற்றப்பட்டாராங்க 7 முத்திரைகளா. அப்போ இதுதான் நெக்ஸ்ட் எதை கொண்டு வருதுன்னா சுப்ரீம் ஜட்ஜ்ன்றது அத்தாரிட்டி கொண்டு வந்துச்சு. அதோட சிறிய அளவுல என்ன நடந்துச்சு? அலாஸ்கா பூகம்பம் நடந்துச்சு. கடைசியா மனவாட்டிக்கு அது வரும்போது என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா அங்கதான் வைல்ஸை கொண்டு வரும். அங்கதான் வைல்ஸ் கோப கலசங்களை கொண்டு வரும். மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு கோப கலசங்களை கொண்டு வரும். நான் பாருங்க, இது இந்த காரியத்தை மட்டும் நான் சொல்றேன், ஒரு சின்ன காரியம். இப்பொழுது கவனிப்பீர்களால் வேத வாக்கியங்களின் ஏனைய பகுதியோடு ஒப்பிடுகிறது. வேத வாக்கியங்களின் முந்தின பகுதியில் அவர் ஆல்பாவும் ஒமேகாவா இருக்கிறார், ஆதியும் மந்தமா இருக்கிறார், அவரே முந்தினவர் பிந்தினவர், அவரே பிதா, அவரே குமாரன், அவரே பரிசுத்தாவியார், அவரே சகலமா இருக்கிறார், அவரில் சர்வமும் அவரில் பொதிந்திருக்கிறது. மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் மறுரூபையின் மேல் யாவும் அவரில் தான் ஒரு சேர இருக்கிறது என்பதை காண்பிக்கிறது. அப்போ வெளிப்படுத்தல் 10 தீர்க்கதரிசி 1 அதிகாரத்தை எடுத்து வெளிப்படுத்தல் மத்தேயு 17 பொறுத்துறாரு. மத்தேயு 17 இருந்த அவருக்குள்ள எல்லாமே இருந்துச்சு. வெளிப்படுத்தல் 1 போலன்ற. அப்ப வெளிப்படுத்தல் 1 வந்தவர் தான் வெளிப்படுத்தல் 10 அதிகாரத்துல இருக்கிறார். அப்ப வெளிப்படுத்தல் 10 அதிகாரத்துல இருக்கிற பலமுள்ள தூதன் இறங்கி வந்தவரை தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? அது 61ஆம் வருஷத்துல ப்ராஃபஸியா இருந்துச்சு. 63ஆம் வருஷம் 65ஆம் வருஷம் வரும்போது என்ன ஆச்சு? அது ஹிஸ்டரியா மாறிடுச்சு, அது நடந்துருச்சு சொல்றாரா இல்லையா? அப்ப தீர்க்கதரிசிக்கு திரும்ப ஒரு சன்செட் காட்சி காணப்பட்டுச்சு, அவர் விண்டிகேட் பண்ணுச்சு. ஆமென். பாருங்க, இன்னொரு சின்ன ஒரு 2 லைன் சொல்லி நான் முடிக்கிறேன் பாருங்க. இந்த விஷயம் தான் இங்க பாருங்க, இதுதான் மறுரூபம் நடந்தது போல எல்லா தீர்க்கதரிசிகளும் மற்ற எல்லா ஒவ்வொரு காரியம் முடிவுற்றன. லூத்ரன், மெத்தடிஸ்ட், பிரெஸ்பிட்டேரியன் ஆகியோர் நாட்கள் எல்லாம் அவர்கள் எல்லாம் சரிதான். இவருடைய நேசகுமார செவி கொடுங்கள், இது இந்த மணி நேரத்தின் வார்த்தை. என்ன வார்த்தையா? எது? இவர் நேசகுமாரன். எப்படி? யாருக்கு செவி கொடுக்கிறது? இவர் நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்க. யாருக்கு செவி கொடுக்கிறது? எங்க? அதுதான் தீர்க்கதரிசிக்குள்ள. அப்ப நம்ம கையை காட்டும் போது சரீரம் தெரியும், நமக்கு பிரணம் சரீரம் தெரியும், ஆனா உள்ள இருக்கிற சத்தம் கிறிஸ்துவது. இப்ப நான் வெளில சொல்லும் போது அது தவறா புரிந்து கொள்ளப்படும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? இந்த மணி நேரத்துக்கு வார்த்தை இவருடைய நேசகுமார் செவி கொடுங்கள், இதுதான் இந்த மணி நேரத்தின் வார்த்தை. இந்த மணி நேரத்துல இருக்கிற வார்த்தை, அந்த மணி நேரத்துக்கு வார்த்தை அங்க என்ன சொல்லப்படுச்சு? விண்டிகேட் பண்ணும்போது இவர் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு அங்க ஒரு புத்திர சுவீகாரம் கொடுக்கப்பட்டுச்சு. இங்க மனவாட்டிக்கு புத்திர சுவீகாரம் சன்செட்ல கொடுக்கப்படும் போது தீர்க்கதரிசி கிடைச்சது இல்லைங்களா? நம்முடைய செய்தியால் நம்முடைய ரெப்ரசன்டேட்டிவா ஃபர்ஸ்ட் பர்சன் ஆயிட்டார். இப்ப மனவாட்டி கடைசியா சர்றத்துக்கு கிடைக்க போகுது. கடைசியா இல்லையா? எங்க நடக்க போகுது? மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்பதாக சியோன் மலையில, சியோன் மலைன்றது பிரைடு தான். பிரைடுக்குள்ள கடைசியான என்ன நடக்க போகுது? ஒரு சோதனை நடக்க போகுது, மறுரூப காட்சி நடக்க போகுது. மறுரூப காட்சி என்ன உடனே நம்மளும் திரும்பவும் வெள்ளையா மாறி அப்படி கிடையாது, ஒரு மினிஸ்ட்ரி நடக்க போகுது. ஆமென். பாருங்க, இந்த முத்திரைகளின் வேலையாகும். இந்த மகத்தான கூர்நுனி கோபுரம் தலைக்கல்லானது தாவீதின் நட்சத்திரம் அதனுடைய ஸ்தானத்தில் தங்கும்படியாக அது செதுக்கப்பட வேண்டும். செதுக்கப்பட வேண்டும் அப்படின்னா சபையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. தாவீதின் நட்சத்திரத்துல இருக்கிற தலைக்கல் மீன்ஸ் உங்களுக்கு தெரியுமா? தாவீது நட்சத்திரம்ன்றது என்ன? வாட் இஸ் a star of David? 2 pyramids unite together தான் தாவீதுடைய நட்சத்திரம். கரெக்டா? 2 பிரமிட் ஒண்ணு சேருது. கீழ இருந்து ஒரு பிரமிட் இருக்குது, மேல இருந்து ஒரு பிரமிட் ஒண்ணு சேரும்போது தான் தாவீதுடைய நட்சத்திரம் உண்டாகுது. அததான் தீர்க்கதரிசிங்க சொல்றாரா? உங்களுக்கு புரிஞ்சா? ஒரு பிரமிட் மேல வரணுங்க, அவங்களுக்கு புரியல நினைக்கிறேன். காட்டுறேன். தாவீது நட்சத்திரம் என்ன? நான் இங்க வாசிக்கிறேன், இங்க போடுறேன் பாருங்க, அவருக்கு புரியல. பிரமிடு, இது ஒரு பிரமிடு.
இதான் நாவே நட்சத்திரம். 6 முனை. வேற பூமியில எந்த நட்சத்திரத்துக்கும் 6 முனை இருக்காது. இந்த நட்சத்திரத்துக்கு தான் ஸ்பெஷல். இது இன்னொன்னு சொன்னா சாலமோனுடைய சிம்பல் அது. அப்படியே சாலமன் யாரா இருக்கிறாருன்னு சொன்னா தாவீதின் குமாரனா இருக்கிறார். கரெக்டா? யூதர்களுக்கு தான் வரப்போகுது. இப்ப 2 பிரமிடு, ஒண்ணு கிறிஸ்துவா இருக்கிற, ஒண்ணு சபையா இருக்குது. இது உட்காருது இல்லைங்களா? இது ஒரு வகையில புரிஞ்சுங்க நல்லா. அப்போ இதுதான் தீர்க்கதரிசி சொல்றாரு, தலைக்கெல்லாம் தாவீதின் நட்சத்திரம் அவருடைய ஸ்தானத்தில் தங்கும்படியாக அது செதுக்கப்பட வேண்டும். ஜீவன தேவனுடைய மகத்தான சபையானது கழுகின் சட்டைகளை போல எழும்பி அப்பால் மையம் நிரம்பி இருக்கும். கழுகின் சப்பைகள் எடுத்துக் கொள்ளப்படுதல் கொடுக்கும். தீர்க்கதரிசி கழுகு கதைய அநேக இடங்களை பொறுத்துறாரு. ஆனா ஒரு இடத்துல பொருத்தும் போது எடுத்துக்கொள்ளப்படுதல் பொறுத்துறாரு. ஆனா கழுகு கதையை நம்ம ஒரு கடத்துல எதுக்கு பொருத்தோம்? ஸ்தாபனத்துல வெளியே வரதுக்கு பொறுத்துறோம். ஆனா தீர்க்கதரிசி ஒரு இடத்துல மட்டும் அதை எடுத்து எதுக்கு பொறுத்துறாருன்னா எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு பொறுத்துறாரு. ராப்சர் நம்ம கழுகு சட்டை கொடுக்கப்படுது. புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ நான் தான் சொன்னேன், இங்க தீர்க்கதரிசி ஆல்ரெடி 62ஆம் வருஷத்துல 63ஆம் வருஷத்துல இவரு ராய் ராபர்சனுடைய சப்பனத்தை குறிச்சு நான் ஆல்ரெடி சொன்னாங்க. ராய் ராபர்சனுடைய சப்பனத்தை குறிச்சு நான் சொன்னேன். அவ உட்காரைக்கும் போது இங்க தான் என்ன சொல்லப்படுச்சு, இங்க என்ன சொல்லப்படுச்சு பாருங்க. அவர் தன்னுடைய அறையில் முக்கியமா இவருடைய நேசகுமார் என்று கூறினார். சமூகத்தில் அந்த செய்தியை பிரசங்கிச்சார். இவர் என்னுடைய நேசகுமார் என்று கூறினார், இயேசு கிறிஸ்து சொன்ன விஷயத்துல. இப்போ தீர்க்கதரிசி பாருங்க என்ன சொல்லப்படுச்சுன்னா, பாருங்க, இல்லை ஒரு மேகம் திரும்பி வந்து மேசையின் மேல் தலைப்பகுதியில் உட்காரி வைத்ததான். அப்பொழுது நான் மறுரூபமாக்கப்பட்டிருந்தேன். அந்த சொப்பனத்துல ராய் ராபர்சன் சொப்பனத்துல தீர்க்கதரிசி மறுரூபமாக்கப்பட்டிருந்தாரு. இப்போ இந்த தீர்க்கதரிசின்றது சபைக்கு ரெப்ரசன்டேஷனா இருக்குது. கரெக்டுங்களா? மறுரூபமாக்கப்பட்ட அங்க வந்து கிறிஸ்துவுக்கு ரெப்ரசன்டேஷனா இங்க காண்பிக்கப்படுது. காட்சி திரும்ப காண்பிக்கப்படுது. வேறு விதமாக காட்சியளிக்கும்படி நான் மறுரூபமாக்கப்பட்டது. சகோதரன் ராய்க்கு ரகசியமானதா இருந்தான். நான் நார்மல் பிரணாமா போனாரு, இப்ப வரும்போது மறுரூபமாக்கப்பட்ட பிரணாமா வரார் அப்படின்னு காண்பிக்கப்பட்டுச்சு சொப்பனத்துல. அப்போ இது முக்கியமான பாயிண்ட் மட்டும் வாசிக்கிற பாருங்க. அப்ப என்ன சொல்றாரு, சகோதரன் ராய் அக்காட்சியில் தன் மலையில் ஏறி போனதாகவும் நான் அப்பொழுது நின்று கொண்டிருப்பதாகவும் கண்டார். மேகத்திலிருந்து ஒரு சப்தம் கீழ்கண்டு வர கூறினது, அப்படித்தானே சகோதரர் ராய் அவர்களே, என்னோட ஊழியக்காரன் மோசே வழிநடத்தது போல இவர் மக்களை வழிநடத்தக்கதாக இக்காலத்துக்குரிய தீர்க்கதரிசியா இருக்கும்படி அவரை நான் அழைத்திருக்கிறேன். வார்த்தையை பேசி எதையும் உருவாக்க அவருக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அது மோசே வண்டுகளை ஏற்படுத்தும்படி பேசினது போல் உள்ளது. தீர்க்கதரிசிக்கு என்னுடைய இனேசகுமாரன் சொல்லப்படல. என்ன சொல்லப்படுச்சு இந்த சொப்பனத்துல? ஊழியக்காரன் இப்போ உரைக்கப்பட்ட வார்த்தையுடைய வல்லமை கொடுக்கப்பட்டிருக்குது. வார்த்தையை பேசி எது வேணாலும் செய்யறதுக்கான அதிகாரம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லப்படுச்சு இங்க இந்த சொப்பனத்துல. நான் தான் போன வாரம் இந்த காரியத்தை குறிச்சு காட்டினேன். அப்போ தீர்க்கதரிசிக்கு மீண்டும் சன்செட் நிகழ்வு எதுக்கு அடையாளமா இருக்குதுன்னா மத்தேயு 17க்கு அடையாளமா இருக்குது. அப்போ அது மணவாட்டிக்கு நடக்க போகுது. மணவாட்டி கிறிஸ்துவின் சரீரம் எப்படி ரிஜெக்ட் ஆகுதோ, இயேசு கிறிஸ்து ரிஜெக்ட் ஆயிட்டு எடுத்துக்கொள்ளப்படுறதுல கடைசியா முடிய போகுது இல்லையா? நான் சொன்னேன், இங்கதான் கிறிஸ்துவுடைய பாடுகளுடைய தொடக்கத்துக்கான பவுண்டேஷன் இங்கதான் இருக்கு. நம்ம எங்க ரிஜெக்ஷன் வரோம்னு சொன்னா இந்த இடத்துக்கு வரும்போது ரிஜெக்ஷன்ல வரும். மேகத்துல வர்ற வரைக்கும் ஒரு ரிஜெக்ஷன் இருக்காது. மேகத்து நேரம் வரும்போது ரிஜெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். எங்க ரிஜெக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் பிரைடுக்கு தெரியுமா? கம்மிங்ல தான் ரிஜெக்ஷன். ஒன் காட்ல ரிஜெக்ஷன் இருக்காது, எல்லாரும் ஏற்றுக்கொள்வோம். சர்ப்பத்திரத்துல இருக்காது. நீங்க எப்ப கம்மிங்க வரீங்களோ, எப்ப வந்து சீல்ஸ் 7 சீலை குறிச்சு பேசுறீங்களோ அப்ப ரிஜெக்ஷன் வரும், செப்பரேஷன் வரும். உங்களுக்குள்ள ஒரு வார்த்தை புறக்கணிக்கப்படுவார், சிலுவையில் அறையப்படுவீங்க. நீங்க இல்ல, உங்களுக்குள்ள ஒரு வார்த்தை சிலுவையில் அறையப்படும். அப்போ நீங்க உலகத்துட்டு பிரிஞ்சு எடுத்துக்கொள்ளப்படுகிற டைனாமிக்ஸை பெற்றுக்கொள்வீங்க. அந்த இடத்துல தான் உங்களுக்கு என்ன வருதுங்க, ஃபிஷ் பேங்க் வரும். மீன்ஸ் என்னன்னு சொன்னா தேர்ட் புல் மினிஸ்ட்ரி வரும். புரிஞ்சா உங்களுக்கு? நான் இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சேன், நான் வாசிக்க முடியல, இங்க வாசிச்சு நான் முடிகிற பாருங்க. திருக்கதரிசி சொல்ற மலை மேல உள்ள கவர்ச்சியில திருக்கதரிசி சொல்றாரு, நியாய தீர்ப்பு பின்தொடரும். ஏன்னா சுப்ரீம் ஜட்ஜிங் வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய மறுமலை காட்சி கூட நியாயாதிபதியை தான் சுட்டி காண்பிக்கப்பட்டுச்சு, உறைந்த பஞ்சை போல. அது தீர்க்கதரிசி மலை மேல கவர்ச்சிய எந்த மலையில, தாபோர் மலையில, சரி மருவ மலையில காட்சிய கவர்ச்சிக்கு ஒப்பிடுறாரு. அட்ராக்ஷன், அங்க ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு. திரும்ப சன்செட்ல ஒரு அட்ராக்ஷன் இருக்குது, திரும்ப சியோன்ற ஒரு அட்ராக்ஷன் இருக்குது. ஆனா பாருங்க, அதுக்குள்ள விஞ்ஞானம் டூசான் முழுவதிலும் அவர்கள் துண்டு துண்டாக எழுதி செய்தித்தாளில் எழுதுகிறார்கள். அங்கே தூரத்தில் உள்ள லேமோன் மலையில், இல்லைங்களா, லேமன் மவுண்டன்ஸ், அது வந்து கேட்டலினா மவுண்டன்ஸ் உடைய பகுதி. லேமன் மலையில் அந்த பெரிய புகைப்பட கருவிகள் நான் நின்று கொண்டிருந்த இடத்திலிருந்து மேலே எழும்பி வருவதை காணவில்லை. அதாவது அந்த மேகம் வர்றதை காணவில்லை. மேற்கு நோக்கி நகர்ந்து காலம் முடிந்து விட்டது என்பதை காண்பிக்கிறது. மேகம் மேற்கு நோக்கி போச்சான்.
மேகத்தை நோக்கி, நான் மேகத்தை குறிச்சு சீரியஸ் எடுக்கணும்னு இருக்கிறேன், பார்க்கலாம் ஹிஸ்டாரிக்கலி எங்க போச்சுன்றது. மேகத்தை மேல் நோக்கி சென்றது, மேற்கு கடற்கரையில் உள்ளது, அது சிறு துண்டே என்று அங்கே செல்ல முடியாது. மேற்கு கடற்கரையில் உள்ளது, அது சென்ற வழியில் நியாய தீர்ப்பு சம்பவித்தது. எது சென்ற வழியில்? நான் சொன்னேன் இல்லைங்களா, பிளாக்ஸ்டாப் அரிசோனாவுக்கு வந்துச்சு. அது எங்க இருக்குது? டூசானுடைய வட பகுதியில. நான் சின்ன லைன் மட்டும் காட்டுறேன் பாருங்க. எதுக்குன்னா நீங்க கொஞ்சம் கிளியர் ஆவீங்கன்னு நினைக்கிறேன். இது காட்டினா கொஞ்சம் நேரம் இருக்கு, ஒரு 10 நிமிஷம் இருக்கு, நான் காட்டுறேன். இதுக்கு நான் சின்ன லைன் காட்டுறேன். இது தெரியுமா உங்களுக்கு? நம்ம எங்க இருக்கிறோம்? இதான் நம்ம இருக்கிற இடம். ஓகேங்களா? நான் வந்து ஜியோகிராஃபி கிளாஸ் எடுக்கல, உங்களுக்கு புரியறதுக்காக தான் எடுத்து காட்டுறேன். இது ஆப்பிரிக்கா இல்லையா? இது வந்து சவுத் அமெரிக்கா இல்லைங்களா? இது பார்த்துக்கோங்க உங்களுக்கு புரியுற மாதிரி. இதான் வந்து அமெரிக்கா, அமெரிக்கா நாடு, இந்த கோடு வரைக்கும். இதுல தீர்க்கதரிசி இந்த இடம், இந்த இடம் இங்க பாருங்க, இந்தியானா மாநில தீர்க்கதரிசி இருந்தார். கரெக்டுங்களா? இதான் கண்டகி. இது பகுதியில தான், இந்த இடம் தான் வந்து இந்த எட்ஜில் தீர்க்கதரிசி இருந்தார். இது மேப் வந்து நட்டு ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால ஓவம் போனாச்சு. சரி, இதான் இந்தியானால தான். நான் சின்ன லைன் மட்டும் பாஸா காட்டிடுறேன். இதான் இந்தியானா மாநிலம், இதான் சரி கெண்டக்கி. இங்கிருந்து தீர்க்கதரிசி எங்க போறாருன்னா, இங்கதான் வந்து ஃபீனிக்ஸ் அரிசோனா இருக்கு. இதான் ஃபீனிக்ஸ் அரிசோனா, தெரியுதுங்களா? அரிசோனா. இதான் லாஸ் ஏஞ்சல்ஸ், இதான் கலிபோர்னியா மாகாணம். புரிஞ்சுக்கோ நல்லா, இது கலிபோர்னியா மாகாணம், இது அரிசோனா மாகாணம். இதான் வந்து இது நியூ மெக்சிகோ மாகாணம். இதெல்லாம் வந்து அமெரிக்காவில இருந்த இடங்கள். இது புரிஞ்சுக்க செய்தி புரிஞ்சுக்க சொல்றேன். இப்ப தீர்க்கதரிசி அரிசோனாவில இருந்து, டூசான் இருக்கா? எங்க இருக்கு டூசான்? இங்க இருக்கா? டூசான்ல இருந்து வட 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 கிழக்குல, வடக்குல நார்த் ஈஸ்ட்ல லேமன் மவுண்டன் இருக்கா? இப்ப நான் படிச்சேனா லேமன் மவுண்டன், இந்த ஏரியாவில தான் மேகம் வந்துச்சு. புரிஞ்சா உங்களுக்கு? இதுல இருந்து பிடிச்சி 64வது வருஷத்துல பூகம்பம் வந்த ஏரியா இந்த ஏரியா தான், லாஸ் ஏஞ்சல்ஸ்ல, அலாஸ்கா. இங்க காட்டுற பாருங்க, அலாஸ்கா. இதான் அலாஸ்கா. ஓகேங்களா? இந்த பகுதி இந்த பகுதியிலிருந்து அப்படியே இப்படி வந்தீங்க சொன்னா இதான் சான் பிரான்சிஸ்கோ. தீர்க்கதரிசி லாஸ் ஏஞ்சல்ஸ் தான் பூமிக்கு தண்ணீருக்குள்ள மூழ்கி போகணும்னு தீர்க்கதரிசனமா சொல்லியிருக்கிறேன். இப்போ அரிசோனா இருக்கா? நம்ம இங்க அரிசோனா பார்த்தோமா? இங்க இருக்கா? அரிசோனா இருக்கு, அரிசோனா இருக்கு இல்லையா?
இங்கதான் டூசான் இருக்கு. டூசான்ல இருந்து இந்த சைடு தான் மேகம் உண்டாயி அப்படியே மேகம் மூவ் ஆகி அலாக்ஸா இந்த பக்கம் மேற்கு நோக்கி போச்சு. மேகம் மேகம் போன இடம் எல்லாம் நியாயத்துக்கு தாக்குச்சு. புரிஞ்சா? புரிஞ்சா? இதுதான் இங்க இருக்கு கெண்டக்கி, இதான் இந்தியானா. இங்கிருந்து தீர்க்கதரிசி அரிசோனாக்கு வராரு. புரியுற மாதிரி சொல்றேன். இந்த இடத்துல மேகம் எழும்பி இப்படியே இந்த ரைட் சைடு எல்லாம் போச்சு. இந்த இடத்துக்கு போனதுனாலதான் நியாயத்துக்கு தாக்குச்சு. ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் ஏஞ்சல் சொல்லப்பட்டுச்சு. நான் வந்து ஸ்டெடியா ஜியோகிராபி கிளாஸ் மாதிரி எடுத்துட்டேன், உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். ஏன்னா திரும்ப திரும்ப ஒரே டைம் சொல்லும்போது மறந்து போயிடுறீங்க. அதனால தீர்க்கதரிசி வந்தது இந்த சைடுல இருந்து வந்தார். ஓஹா, இந்தியானால இருந்து. கெண்டக்கி அவர் பிறந்த இடம் இந்தியானாக்கு தான் போனது அவர். ஓகேங்களா? இந்த இடம்லாம் நீங்க பாத்தீங்கன்னா சின்ன இடம் பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசி மெசேஜ் கொடுத்த இடங்கள்லாம் வருதுல்ல. டெக்சாஸ் ஹவுஸ்டன்ல தீர்க்கதரிசிக்கு அந்த புகைப்படம் வந்தது. அந்த மேகத்துல தலைமையில வந்து 1950 வந்துச்சு இல்லைங்களா? இந்த டெக்சாஸ்ல தான் வந்துச்சு. டெக்சாஸ்ல வந்தது இல்லைங்களா? இதெல்லாம் தீர்க்கதரிசி மெசேஜ் கொடுத்தாரு. மெக்சிகோல மெசேஜ் கொடுத்துருக்காரு. லாஸ் ஏஞ்சல்ஸ் எல்லாம் தீர்க்கதரிசி வந்து மனவாட்டியை தெரிந்து கொள்வது மெசேஜ் கொடுத்தாரு. கொடுக்கும்போது தான் இந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் கடலுக்குள்ள மூழ்கி போகும்னு சொல்லி ப்ராஃபஸி சொன்னார். புரிஞ்சா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து நான் மேப்பா நான் எடுத்து வச்சு சொல்றதுக்காக காட்டுறேன் உங்களுக்கு. கடைசி ஒரு சின்ன லைன் மட்டும் நான் முடிச்சுட்டு முடிக்கிறேன் பாருங்க. தீர்க்கதரிசி இந்த நியாய தீர்ப்பை பத்தி சொல்றேன். அந்த பாயிண்ட் நான் சொல்லி முடிச்சிட்டேன். பாருங்க என்ன சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க. பாருங்க, நேராக அலாஸ்காவிற்கு சென்று கொண்டிருக்கையில் அது இடி முழக்கத்துடன் அந்த வழியாக சென்று கொண்டிருந்தது. சொன்ன பாருங்க, இது இங்கிருந்து அலாஸ்காவை நோக்கி மூவ் பண்ணுச்சு. இங்கதான் அலாஸ்கா இருக்கு. அதை நோக்கி அந்த மேகம் போச்சு அப்படின்றாரு தீர்க்கதரிசி. ஜட்ஜ்மெண்ட் அதை நோக்கி போச்சு. அப்ப அது போற இடத்துல எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் தாக்குச்சுன்றார். டூசானில் உள்ள ஆய்வகங்கள்னா அப்சர்வேட்டரி, வானத்தை ஆராய்ச்சி செய்யற அப்சர்வேட்டரிஸ் அனைவரும் இன்னும் கேட்கிறார்கள். விஞ்ஞான ஆராய்ச்சி அது என்ன என்பதை கண்டறிய முயற்சிக்கிறது. அது வந்து என்ன பண்ற, ராக்கெட் ஃபியூல்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க பார்க்க நினைக்கிறாங்க. அது கிடையாதுன்னு சொல்றாரு. பாருங்க, முக்கியமான பயன் மட்டும் சொல்றேன். இது எப்படி இருக்குதுன்னு சொன்னா, யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிறவர் எங்கே என்று கேட்டனர் முதலாவது வருகையில இல்லைங்களா? தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார். ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், பரலோகத்தின் தேவன் சாயங்கால நேரத்தில் வெளிச்சம் உண்டாகும் என்று வாக்களித்தார். ஏன் மேற்கு நோக்கி போகணும் அப்படின்னா, எப்பொழுதுமே சாயங்காலத்து வெளிச்சம் வரும். மேற்குல தான் சாயங்காலத்து வெளிச்சம் இருக்கும். அதனால மேற்கு நோக்கி வரும். வெளிச்சம் எப்போதுமே அடையாளமா இருக்குது. அந்தந்த காலத்துக்கு சத்தியத்துக்கு அடையாளமா இருக்குது. நம்ம மேற்கு நோக்கி போகும்போது தான் எதை பெற்றுக்கொள்ள முடியும்னா, சாயங்கால வெளிச்சத்தை, சாயங்கால சத்தியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கு அடையாளமான தீர்க்கதரிசி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி அனுப்பப்பட்டார். புரிச்சா உங்களுக்கு? பாருங்க என்ன சொல்ற தீர்க்கதரிசி, 3 ஆண்டுகளுக்கு முன்பு இது ரகசியம். 1965 தீர்க்கதரிசி சொல்றாரு. ஆமா ஐயா, இப்பொழுது இது என்ன சமயம் என்ற தீர்க்கதரிசனமாக இருந்தது. ஆனால் இப்பொழுது அது சரித்திரமாக இருக்கிறது. அதை கடந்து விட்டது. வாக்குத்தத்தம் நிறைவேற்றப்படுகிறது. இது என்ன சமயம்? இது கவர்ச்சி என்ன? தேவன் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறார். இதுக்கு மேல வாசிக்க சொன்னா வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரம் நடந்துடுச்சுன்றார் தீர்க்கதரிசி. வெளிப்படுத்தல் 10ஆம் அதிகாரத்துடைய காட்சி சன்செட் மலையில நடந்தது. இதுதான் இயேசு கிறிஸ்துவுக்கு வந்து மருவ மலையின் காட்சியா காணப்பட்டுச்சு. ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? இங்க நெக்ஸ்ட் இது நடந்த பின்னாடி கிறிஸ்துவின் சரீரம் அடிக்கப்படுறதுக்குள்ள போகுது. இயேசு கிறிஸ்து நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த அதிகாரத்துடைய முக்கியமான பாயிண்ட் நான் நிறைய பாயிண்ட்ஸ் விட்டேன். நானு அந்த சன்செட் மலையுடைய காரியத்தை தான் தீர்க்கதரிசிக்கு சொல்றாரு. வேணா நோட்ஸ் உங்களுக்கு நான் போடுறேன். நோட்ஸ் வேணும்னு சொல்லுவாங்க, எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நோட்ஸ் நான் போடுறேன், குரூப்ல போடுறேன் நான். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போ பாருங்க, இங்க மருவமலையில இந்த 17ஆம் அதிகாரத்துல நடந்த முக்கியமான பாயிண்ட் நான் சொன்னேன் இல்லைங்களா, இயேசுடைய மருவம்படுதல் அண்ட் தென் எலியாவை குறிச்சு டவுட் வருது இல்லைங்களா? இப்போ ஒருங்க வந்த பின்னாடி தான் அநேக பேருக்கு தான் எலியாவான்னு ப்ரீச் பண்ணுகிறாங்க. இவர் ஏழாம் எலியான்னு சொல்லி இந்த காட்சி அந்த செய்திக்கு உள்ள வராங்க. அதுக்கப்புறம் பிசாசு பிடித்த பையனை குணமாயிடுதல், அதான் தேர்ட் ஃபுல் மினிஸ்ட்ரி. விசுவாசத்தில் பரிபூர்ண விசுவாசம் தேவைப்படுது. எல்லாத்துக்கும் விசுவாசம் போதாத பரிபூர்ண விசுவாசம் தான் இயற்கைக்கு மேம்பட்ட வல்லமைகளை பெற்றிருக்குது. அதுக்கப்புறம் இயேசுடைய மரணத்தை குறிச்சு, அதாவது வார்த்தை சிலுவையில அறையப்படுறதை குறிச்சு ப்ராஃபஸி சொல்றார் செகண்ட் டைம். அதுக்கப்புறம் இது வரி பணத்தை குறிச்சு, வரி பணத்துக்கான அந்த தேர்ட் ஃபுல் மினிஸ்ட்ரி மீன்ஸ் உரைக்கப்பட்ட வார்த்தையின் மூலமா போய் என்ன இதை கொண்டு வர்றாரு. அவர் சொல்றாரு, அவர் போய் எதை பண்ணாங்க உழைக்கல இல்லைங்களா? இப்ப என்ன பண்ண சொன்னா, வார்த்தை கீழ்ப்படியும் போது அந்த இடத்துல என்ன பண்ணுது, வாழ்வாதாரம் சந்திக்க எக்கனாமிக்கல் என்ன பண்ணுதுங்க, டிப்ரெஷன் வந்து மீட்சி அடையுது. இதுதான் வந்து 17ஆம் அதிகாரத்துடைய காட்சி. நான் இங்கிருந்து தான் எதை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன், பேஷன் ஆஃப் தி வீக், கிறிஸ்துவுடைய இந்த பாடுகளின் வாரத்துக்கு நேராக கடந்து போக போறோம். இதை நம்ம இந்த காலத்துல பொருத்தி இருக்கிறேன். நான் மேகத்தோட கூட நம்ம பார்த்திருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவுக்கு எப்படி பாடு இருந்துச்சோ அப்படிதான் வார்த்தைக்கு திரும்ப இந்த காலத்துல பாடு இருக்கும். அந்த பாட தொடர்ந்து மகிமை இருக்கும் போது விசுவாசிக்கிறீங்களா? பேசப்பட்ட காரியங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக, தேவன் உங்களோட இருப்பாராக. சின்ன ரீகால் மட்டும் பார்த்துடலாமா? எதை குறிச்சு பார்த்தோம்னு சொல்லி சின்ன ரீகால் பார்க்கலாமா? எப்படி ஸ்டார்ட் பண்ணோம்? 17ஆவது அதிகாரம் 17 எதுக்கு அடையாளமா இருக்குது? விண்டிகேஷன்.
இல்லைங்களா? விண்டிகேஷனா ரூபகரப்படுத்தினார். இயேசு கிறிஸ்துவ தேவன் ரூபகரப்படுத்தினார் இல்லைங்களா? ரெண்டாவது அவர் சுப்ரீம் ஜட்ஜ்மெண்ட் அடையாளமா இருக்கு இல்லைங்களா? ஜட்ஜ்மெண்ட் அடையாளமா இருக்குதா இல்லைங்களா? மூன்றாவது என்ன இருக்குது? வெற்றி. கிறிஸ்து வந்து சோதனைகள் எல்லாத்தையும் ஜெயிச்சு புத்திர சுவீகார புத்திரனா மாறினார்ன்றதுக்கு அடையாளமா 17வது அதிகாரம் இருக்குது. 17ல நீங்க எங்க பாத்தீங்கன்னு சொன்னா 17ன்றது நம்பர் ஆஃப் த விக்டரி, நம்பர் ஆஃப் த ஜட்ஜ்மெண்ட், நம்பர் ஆஃப் த அப்புறம் என்னங்க மூணாவது காரியம் என்னங்க? விண்டிகேஷன். இந்த மூணுத்துக்கும் அடையாளமா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். 17வது அதிகாரத்துல இருக்கிற முக்கியமா 5 விஷயங்கள் என்ன? கிறிஸ்துடைய டிரான்ஸ்பிகரேஷன், மறுபமாதல், அதுக்கப்புறம் எலியாவை பற்றிய ரகசியத்தை அங்க சொல்றது, அதுக்கப்புறம் வேற என்ன இருக்குது? அடுத்தது என்னன்னு சொன்னா சுகமடைதல் இல்லைங்களா? அது வந்து நார்மல் ஃபெய்த் பார்த்தாது, அதோட மேம்பட்ட ஒரு விசுவாசம் தேவைப்படுது இல்லைங்களா? பர்ஃபெக்ட் ஃபெய்த்னு சொல்லுவோம் அது. அதுக்கப்புறம் அடுத்த காட்சி என்ன இருக்குது? கிறிஸ்துவ மரணத்தை குறிச்சு பேசுறாரு. அடுத்தது ஃபிஷ் பேங்க், அதுதான் அடுத்த பாயிண்ட் இல்லைங்களா? அப்ப இது பேசுறாரு. இதை நம்ம எடுத்து என்ன பண்றோம்னு சொன்னா அது கிறிஸ்துவோட புத்திர ஸ்வீகாரத்துக்கு பொருத்தணும் இல்லைங்களா? அது சன்செட் மலையில வந்த மேகத்துக்கு நம்ம பொருத்தணும். அதே கிறிஸ்து தாமே வந்தார். அங்க இருந்த காரியங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம். 7 தூதர்கள், 7 சபை காலத்துல 7 பரிசுத்த 7 செய்தியாளர்களுக்குள்ள வந்த கிறிஸ்துவுடைய தியாஃபினி இல்லைங்களா? தியாஃபினியான் தேவ சாயல் பரிசுத்தவாக அடையாளமா நாம் சொன்னோம். அதுல மோசஸ் எலியா முன் அடையாளப்படுத்தப்பட்டாங்கன்னு சொன்னேன். அந்த 6 தூதர்கள் எதுக்கு முன் அடையாளப்படுறாங்கன்னு சொன்னா மரித்த பரிசுத்தவானுக்கு முன் அடையாளப்படுறாங்க. 7வது எலியா வந்து எதுக்கு அடையாளப்படுத்தப்படுறாருன்னு சொன்னா இந்த காலத்துல உயிரோடு இருக்கிற பரிசுத்தவானுக்கு முன் அடையாளப்படுத்துறாங்க. தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு? நம்ம ஒருத்தரும் அங்க என்ன பண்றோம்? பிரதிநிதிப்படுத்தப்பட்டிருக்கிறோம் சொல்றாரா இல்லைங்களா? இப்போ தீர்க்கதரிசி அங்க சன்செட் பருவத்துக்கு போகும்போது கூட 2 பேர் இருந்தாங்க, ஜின் ஆர்மன், பிரெட் சாத்மன், தீர்க்கதரிசி. 3 சாட்சிகள் ஏற்படுது. தீர்க்கதரிசிக்குள்ள ஊற்றப்பட்டுச்சு. மோசஸ், எலிஜா, கிறிஸ்து. மோசஸ் ஊழியம் நடந்துச்சு, கிறிஸ்து ஊழியம் எலியாவுடைய ஊழியம் நடந்துச்சு. இப்போ கிறிஸ்துவுடைய ஊழியம் முழு முத்திரையில் திறக்கப்பட்டுச்சு தீர்க்கதரிசிக்குள்ள. அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் சொன்னா விண்டிகேஷன். தீர்க்கதரிசிக்குள்ள கிறிஸ்துவுடைய ஊழியம் நடந்துச்சு, 7 முத்திரையில் கொடுக்கப்பட்டுச்சு இல்லைங்களா? அப்ப அந்த மேகம் வந்த உறைந்த மலை போல இருந்த அந்த மேகம் வந்த ஏரியாவில் தான் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா சுப்ரீம் ஜட்ஜ்மெண்ட் நடந்துச்சு. இயற்கை அலாஸ்கா பூகம்பம் நடந்துச்சு. ஏன்னா மேகம் எங்கெல்லாம் போச்சோ அங்கெல்லாம் பூகம்பம் நடந்துச்சுன்னு நம்ம பாக்குறோம். பார்த்தோமா இல்லைங்களா? இதுதான் இதோட காட்சி. இதை தொடர்ந்து என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் அப்படின்னு சொன்னா கிறிஸ்துடைய பாடுகளை நோக்கி மூவ் ஆக போறோம் இல்லைங்களா? அப்போ வார்த்தை சிலுவையில் அறையப்படுதலும் சீல்ஸ்க்கு அப்புறம் தானே வார்த்தை சிலுவையில் அறையப்படுதா திருத்த சொல்றாரு. வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை ரிஜெக்ட் பண்ணப்படுறதா சிலுவையில் அறையப்படுறதா இருக்குது இந்த காலத்துல. சிலுவையில் அறையப்படுதல் நம்ம லிட்டரலா சிலுவையில் அறையப்படுதல் கிடையாது, ரிஜெக்ட் பண்ணப்படுறது. எப்போ? கிறிஸ்து இதுக்கப்புறம் இந்த காட்சிக்கு அப்புறம் புத்திர ஸ்வீகாரத்தின் காட்சிக்கு அப்புறம் இல்லைங்களா? அந்த வைபவத்துக்கு அப்புறம். இப்ப இது முடிஞ்ச பின்னாடி உயிர்த்தெழுந்த வல்லமை யார் பெற்றுக்கொள்ளப்படுது? கிறிஸ்துவின் சரீரம் உயிர்த்தெழுந்த வல்லமையை ஃபர்ஸ்ட் பெற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கொள்ளப்படுது வல்லமைக்கு போகுது. ஃபர்ஸ்ட் உயிர்த்தெழுந்த வல்லமை பெற்றுக்கொள்ளப்படுது தேர்ட் பூல் மூலமா. அப்புறம் அது பரிபூர்ணப்படுத்தி எடுத்துக்கொள்ளப்படுது வல்லமையில நம்ம போறோம். விசுவாசிக்கிறீங்க? இதுதான் இந்த டிவைன் ஆர்டர். அடுத்தவங்களை ஆசிர்வதிட்டோம். தேவன் உங்களோட கூட இருப்பாராக. இந்த காட்சிகள் எல்லாம் தியானிங்க. நான் பேசின காரியங்களை வந்து நினைப்பிட்டுக் கொள்ளுங்க. அநேக காரியங்கள் ஒரு சில பாயிண்ட் கடுமையா பேசிருக்கலாம். நீங்க வளர்றதுக்காக தான் நான் பேசுறேன். தயவு செஞ்சு சொல்றேன், இந்த காரியங்கள் எல்லாமே தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே வந்து நார்மல் பிரீச்சிங் கிடையாது, ஃபண்டமெண்டலி ரொம்ப ஸ்ட்ராங்கா செய்திக்குள்ள இருக்கிற விஷயங்கள். நீங்க செய்திக்குள்ள இருக்கிற விஷயங்களை வாட்சிங்கனாலதான் உங்களுக்கு அதெல்லாம் புரியும். விசுவாசிக்கிறீங்களா? ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. நம்மளாம் ஜெபிக்கலாம், கண்களை மூடலாம். நேரம் இல்லை, நம்ம ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் கூட நன்றி. எங்கள் வாழ்வு நாளை கூட்டி தந்து காண செய்திருக்கு. இந்த நாள்ல விசேஷமாய் கத்தாவே அந்த மறுரூப மலையின் ரகசியத்தை குறித்து பார்த்தோம். மெட்டோ இன் மாஃபே தம் தோற்றத்தை அவர் மாற்றிக்கொண்டாரு. அன்று மீண்டும் நாட்டில கூட தோற்றத்தை மாற்றிக்கொண்டு ராஜா மேகத்துல இறங்கி வந்திருக்கிறீர். தீர்க்கதரிசிக்குள்ள கத்தாவை நீர் ஊற்றப்பட்டீர் ராஜா. முழு ரகசியங்களும் வெளிப்படுத்தப்பட்டுச்சு. இன்னைக்கு அது மனவாட்டிக்குள்ள வந்திருக்குது. அதற்காக கூட நன்றி அப்பா. இந்த ரகசியத்தை, முக்கியமான இந்த ரகசியத்தை எங்களை காணும்படியான தன்மைகளை கூட்டி கொடுத்திருக்கிறேன் கத்தாவே. நீர் மறுரூபப்படுத்தப்பட்ட பின்பதாக பாடுகளை நோக்கி கடந்து சென்று அப்பா மரித்து உயிர்த்தெழுதின் வல்லமையினால உயிர்த்தெழப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டீர். மனவாட்டிக்கு அவ்விதமாய் நடக்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம் கத்தாவே. மனவாட்டிக்கு இன்னைக்கு முத்திரையில் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. இதை தொடர்ந்து இந்த சரீரமானது ரிஜெக்ட் பண்ணப்படும். அதுக்கப்புறம் கத்தாவே எங்களுக்கு உயிர்த்தெழுதல் வல்லமை கொடுக்கப்படும். அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படும். இந்த நிகழ்வுகள்லாம் தொடர்ச்சியா இது இருக்குது. இந்த உலகத்தை காணும் போது அப்ப மோசமான நிகழ்வு காணப்படுகிறது. அப்ப சைலண்ட்லி தேர்ட் வேர்ல்டு வார் சைலண்ட்லி ஸ்டார்ட் ஆயிருக்குது. பகிரங்கமா இல்ல, சைலண்டா கத்தாவே அதுக்கான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது ராஜா. அமெரிக்காவுக்கு முன்னதாக ரோம் இருக்குது, அதை நாங்கள் பார்க்கிறோம். அது எப்பொழுதுமே கத்தாவை வஞ்சிக்கிறதா இருக்குது. அந்த 2 கொம்புல ஆட்டு கடாவை போல வஞ்சிக்கிறதா இருக்குது. நாங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் மனவாட்டியோ கத்தாவே அந்த யுத்தத்துல மனவாட்டி இருக்க மாட்டான்னு பாக்குறோம். அந்த உடன்படிக்கை மனவாட்டி பார்க்க மாட்டான்னு பாக்குறோம். அதுக்கு முன்பதாகவே இந்த நிகழ்வுகள்லாம் நடந்து மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறா. அப்ப இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு நபரையும் ஆசிர்வதிங்க அப்ப. அது வார்த்தையை என்னால் வியாக்கியானப்படுத்த முடியாது. வார்த்தை உரைத்தவர் நீரே அவளுக்கு வியாக்கியானப்படுத்துங்க.
ஒருவேளை புரியலன்னா கூட நீர் அவர்கள் புரியும்படியான மென்மையான புரிதலை கூட்டி கொடுங்க. பலப்படுத்துங்க. அநேக காரியங்களை பார்க்க முடியாத குருவியை கூட்டி கொடுத்தீர். இன்னும் அதிகமான அபிஷேகத்துக்குள்ளாய் நடத்துங்க. வந்திருக்கிற ஒரு பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்களை செய்யும் கர்த்தாவே. அப்ப அந்த காட்சி எங்களை கர்த்தா மூன்றாம் இழிப்பின் ஊழியத்துக்குள்ளாய் நடந்துட்ட ராஜா. எங்களுக்குள்ள ஒரு ஃபிஷ் பேக் எக்ஸ்பீரியன்ஸ் வரட்டும். அதே போல வார்த்தைக்காய் நாங்கள் போராடுகிற ஒரு போராட்டத்தின் விசுவாசத்தை எங்களுக்கு கூட்டி கொடுங்க. பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட விசுவாசத்துக்காய் போராட வேண்டும் என்ற யூதா எழுதுறார். அந்த விசுவாசம் நாங்க பெற்றிருக்கிறோம். போராட்டத்தின் விசுவாசமா இருக்கு.